கேரளாவில் உள்ள குண்டரையில் மோகனனுக்கும் பிந்துக்கும் பிறந்த மகள் தான் கிருதி. கிருதிக்கு ஒரு 23 வயசானப்போ ஜாம்னு அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. கல்யாணத்துல நிறையவே தங்க நகைகள் எல்லாம் போட்டிருந்தா. ஆனா என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த தாம்பத்திய வாழ்க்கை அவளால 6 மாசத்துக்கு மேல கொண்டு போக முடியல. 6 மாசத்துலயே அவ டைவோர்ஸ் வாங்கிட்டா. அப்போ கிருதி 4 மாசம் பிரெக்னென்ட் கூட இருந்தா. ஆனாலுமே அவளோட தங்க நகைகள் எல்லாமே எடுத்துட்டு அவ திருப்பி வீட்டுக்கு வந்துட்டா. ஒரு 6 மாசம் ஆனதுக்கு அப்புறம் கிருதிக்கு ஒரு அழகான பொன் குழந்தை பிறந்துச்சு. அப்படி இருக்கும்போது கிருத்தியோட போன்ல ஒரு Facebookல ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் வருது. ஆனா இந்த ஒரு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் தான் அவளோட வாழ்க்கையிலே இவ்வளவு பெரிய ஒரு திருப்பத்தை ஏற்படுத்திச்சு. இப்படி எல்லாம் நடக்கும்னு அவ கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டா. வேறொரு ஆள் கையில இருந்து சாகுற மாதிரியான என்ன பிரச்சனை கிருத்தியோட லைஃப்ல நடந்துச்சு. இந்த கேரளாவில் நடந்த ரொம்பவே கொடூரமான கிரைம் கேஸ பத்தி தான் நாம இந்த வீடியோவில் இப்போ முதல்ல பார்க்க போறது. வெல்கம் டு மர்ம சரித்திரம். கரெக்டா சொல்லணும்னா 2017 கிருத்திக்கு அப்போ 25 வயசு ஆகுது. கிருதி அந்த டைம் அவளோட வீட்டுல தான் தங்கிட்டு இருந்தா. டெலிவரிக்கு அப்புறம் நல்லபடியா தன்னோட பொன் குழந்தைய பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிற டைம்ல தான் தன்னோட Facebookல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரிக்வெஸ்ட் வருது. வைஷாக் என்ற பேர்ல ஒரு ரிக்வெஸ்ட் தான் வந்திருக்குது. ஃப்ரெண்ட்ஷிப் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணதுனாலேயே வைஷாக் என்ற ஆளு கிருத்திக்கு மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சாங்க. வைஷாக் அனுப்புற மெசேஜுக்கு கிருதி ரிப்ளையும் கொடுத்துட்டு இருந்தா. கிருதி டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் கூட யார்கிட்டயும் அவ்வளவா பேச்சுவார்த்தை வைக்க மாட்டா. வைஷாகோட கேரிங்கும் ரெஸ்பெக்டும் நிறைஞ்ச அந்த மெசேஜ் எல்லாம் பார்த்து கிருத்திக்கு ரொம்பவே மன நிம்மதி கொடுக்கற ஒரு டைம் ஆயிருந்துச்சு. அது வைஷாக் ஒரு நல்ல ஆள் ஆயிருப்பா என்று நினைச்சுதான் அவளோட ப்ராப்ளம்ஸ், அவளோட மன வேதனை எல்லாமே வைஷாக் கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருந்தா. வைஷாக் கல்ஃப் கண்ட்ரில வேலை பாக்குற ஒரு நபர். அவர் சொன்னது, என்னோட ஊரு கொல்லம், சோ நான் ஊருக்கு வரும்போது உன்னை வந்து பாக்குறேன்னு. எப்படி ஆனாலும் கிருத்தியும் வைஷாக்கும் நிறைய நேரம் ஆன்லைன் சேட்டிங்லயே டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. மெசேஜ் மாதிரி ஆடியோ கால் ஆச்சு, அப்புறம் அது வீடியோ காலும் முடிஞ்சிச்சு. வைஷாக் கிருத்திக்கு வீடியோ கால் பண்ணும்போது கிருத்தியோட மக கிட்ட ரொம்பவே கேரிங்கான ரீதியில பேசிட்டு இருக்கு. அப்படியே நாள் கடந்து போகுந்தோறும் இவர் 2 பேரும் நல்லாவே ரொம்ப டீப் ஃப்ரெண்ட்ஷிப்ல போயிட்டாங்க. வைஷாக்கு கிருத்தியோட மக கிட்ட ரொம்பவே பாசம் காமிக்கிறதுனால கிருத்திக்கும் வைஷாக் மேல ஒரு பாசம் தோண ஆரம்பிச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஆன அவங்க இப்போ காதலிக்க ஆரம்பிச்சாங்க. 2018 கல்ஃப்ல இருந்து லீவ் எடுத்து வந்த வைஷாக் அப்படியே கிருத்தியும் போய் அவர் 2 பேரும் ரொம்ப நேரம் பேசினாங்க. ரொம்பவே க்ளோஸ் ஆகி பேசினாங்க. இந்த டைம்ல தான் கிருத்தியோட மகளோட ஃபர்ஸ்ட் பர்த்டே வருது. இந்த பர்த்டேக்கு நீயும் வரணும், கண்டிப்பாக வரணும் என்று சொல்லி கிருத்தி வைஷாக இன்வைட் பண்றான். பர்த்டே நாளைக்கு வைஷாக கிருத்தி எல்லாருக்குமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது. ஆனா என்னன்னு தெரியல, கிருத்தியோட அப்பா அம்மாக்கு இது அவ்வளவா பிடிக்கல. ஏன்னா இவங்க வைஷாக் ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரேஞ்சர், என்ன ஏது அவனோட பேக்ரவுண்ட் என்னன்னு அந்த அப்பா அம்மாக்கு இவங்களோட அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்பவே பயப்படுத்திட்டு இருந்துச்சு. இந்த டைம்ல கிருத்தியோட அப்பா கிருத்தி கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, நீ வைஷாக அவ்வளவா வீட்டுல எல்லாம் இன்வைட் பண்ணாத, இந்த ரிலேஷன்ஷிப் அவ்வளவா சரியில்லை என்று சொல்லி அந்த அப்பா அந்த கிருத்திக்கு ஒரு வார்னிங் கொடுத்திருந்தாங்க. ஆனா இந்த டைம்ல இந்த வைஷாக கிருத்தியும் அவளோட மகளையும் ரொம்பவே பாசம் காமிக்கிற மாதிரி நடந்துட்டு. இதெல்லாம் பார்த்த கிருத்தி வைஷாக தன்னோட வாழ்க்கை துணையாக வேணும் என்று நினைச்சா. இந்த ஒரு விஷயம் கிருத்தி வீட்டுல சொன்ன போது கிருத்தியோட அப்பா அம்மா சம்மதிக்கவே, வீட்டுல இது சம்மதிக்க மாட்டாங்க என்று தெரிஞ்சப்போ கிருத்தியும் வைஷாகும் போய் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி, இந்த ரெஜிஸ்டர் மேரேஜ் விஷயம் 2 பேரோட வீட்டுல தெரிஞ்சதுனால ப்ராப்பராக உங்களுக்கு ஒரு மேரேஜ் பண்ணி வைக்கிறேன் என்று சொல்லிட்டு February 3, 2019 இவங்களுக்கு நல்லாவே ஒரு மேரேஜ் பண்ணி வச்சாங்க. இந்த கல்யாணத்துக்கு கூட நிறையவே தங்க நகைகளும் எல்லாமே வைஷாக்கு டவுரியாக கொடுத்திருந்தாங்க. கல்யாணமாய் 1 மாசம் ஆனதுக்கு அப்புறம் வைஷாக் திருப்பி கல்ஃப் கண்ட்ரிக்கு வேலைக்கு போனார். ஆனா அங்க ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு திருப்பி வைஷாக் ஊருக்கே வந்துட்டாரு. ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் வைஷாக் திருப்பி கல்ஃபுக்கு போகிறதுக்கு தயாரே ஆகல. ஒரு எஜுகேஷன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்காக அந்த ஆள் முடிவெடுக்கிறான். இந்த ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்காக கிருத்தியோட அக்கௌண்ட்ல இருந்து 4 லட்சம் ரூபாயும் கிருத்தியோட அம்மாவோட அக்கௌண்ட்ல இருந்து 6 லட்சம் ரூபாயும் அவ எடுத்து எஜுகேஷன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் கூட வைஷாக் நினைச்ச மாதிரி அந்த பிசினஸ் அவ்வளவா முன்னோக்கி போகல. அந்த பிசினஸுக்காக எடுத்த லோன் எல்லாமே ரொம்பவே தலை மேல ஏறி நின்னுச்சு. அந்த லோன் அடைக்கிறதுக்காக கிருத்தியோட அம்மாவையும் கிருத்தியும் ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சாரு இந்த வைஷாக். அது மட்டும் இல்லாம கிருத்தியோட ஆர்னமெண்ட்ஸ் கூட கேட்க ஆரம்பிச்சாங்க. கிருத்தியோட ஆர்னமெண்ட் சேஃபா கிருத்தி லாக்கர்ல வச்சிருந்தா. சோ அந்த லாக்கர் கீ வைஷாக்கு தெரியாது எங்க வச்சிருக்கான்னு. அதனால இந்த கீ எங்கன்னு கேட்டுட்டு கிருத்திக்கும் வைஷாக்கும் எப்ப பார்த்தாலுமே சண்டை வந்துட்டே இருந்துச்சு. இங்க இருந்துதான் கிருத்தியோடையும் வைஷாகோட இடையில அந்த பணத்தினால ரொம்பவே இவங்களோட சண்டை
பெருசாக கிருத்தியும் வைஷாகோட கல்யாணம் வீட்டுல முதல்ல எதிர்த்ததுனால கிருத்தி வைஷாக பத்தி இப்போ அவங்க வீட்டுல யார்கிட்டயும் சொல்லல. ஏன்னா அவங்க ரொம்பவே சங்கடப்படுவாங்கன்னு. தன்னோட பர்சனல் டைரியில கிருத்தி அனுபவிக்கிற எல்லா விஷயங்களும் எழுதி வைக்க தொடங்கினான். இந்த டைம்ல எல்லாமே வைஷா கிருத்திய மென்டலி ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தா. காசு காசு காசுன்னு சொல்லி கிருத்திய தூங்க கூட விடாம ரொம்பவே மென்டலி டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தா. அக்டோபர் 14, 2019 திருப்பி காசுக்காக கிருத்தி கிட்டே வந்து அவன் சொல்றான், உன் பேர் எல்லாம் இடங்கள் ஏதாவது இருந்தா அந்த பேப்பர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் வச்சா எனக்கு காசு கிடைக்கும், அது நீ பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பணம் வச்சு எனக்கு திருப்பி பிசினஸ் ஆரம்பிக்க முடியும் என்று சொல்லி சண்டை போட்டுட்டு இருந்தா. ஆனா ஆக்சுவலி கிருத்தியோட வீட்டுல இருந்து 25 லட்சத்துக்கு மேலான தொகைய அவ எடுத்துட்டு இருந்தா. அதனால கிருத்திக்கு இவன் மேல இப்ப நம்பிக்கையே இல்லை. கிருத்தியோட அப்பாவோட எல்லா சொத்துக்கும் ஒரே ஒரு வாரிசு கிருத்தி தான். சோ கிருத்தியோட சொத்துக்கள் முழுசாக கிருத்தியோட பொண்ணுக்கு தான் வந்து சேரணும்னு கிருத்தி எழுதியும் வச்சிருந்தா. கிருத்தி இப்படி எல்லாம் செஞ்சிருக்கான்னு தெரிஞ்சதும் வைஷா கிருத்தி கிட்ட வந்துட்டு ரொம்ப பெருசாக சண்டை போட ஆரம்பிச்சு. அந்த பெரிய சண்டைக்கு அப்புறம் வைஷாக் அந்த வீட்டுல இருந்து இறங்கி போறான். அப்படி இருக்கும்போது நவம்பர் 11, 2019 ரோட்ல வச்சு கிருத்தியோட அப்பாவை வைஷாக் பாக்குறாரு. அப்படி இருக்கும்போது கிருத்தியோட வைஷா கிட்ட சொன்னாரு, இனிமே நீ என் குடும்பத்துக்கு வரக்கூடாது, என் பொண்ணோட வாழ்க்கையில தலையிடக்கூடாது அப்படின்னு சொன்னாரு. இதெல்லாம் கேட்டப்போ வைஷாக் திருப்பி ரொம்ப பாவத்தை போலதான் அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருந்தாரு. நான் இப்ப முன்னாடியே போல இல்ல, நான் ரொம்ப பாவம், நான் இப்ப முன்னாடி போல இல்ல, எனக்கு இப்ப காசு மேல அவ்வளவா ஆசக்தி இல்ல, என்ன மன்னிச்சிடுங்கன்னு எல்லாம் சொல்லிட்டு ரொம்பவே பாவமாக அந்த அப்பா கிட்ட பேசிட்டு இருந்தாரு. நான் என் பொண்டாட்டி கூட ரொம்ப நிம்மதியாக வாழணும் தான் நான் இப்ப திருப்பி வந்தேன் அப்படின்னு எல்லாம் ரொம்ப ரொம்ப பாவமாக பேசிட்டு இருந்தாரு. ஆனா அது வைஷாகோட ஒரு ட்ரிக் மட்டும்தான் இருந்துச்சு. அவங்க அப்பா ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக என் பொண்ணோட வாழ்க்கையில நீ தலையிடக்கூடாது என்று சொன்னாலும் கூட கிருத்திய பாக்குறதுக்காக அப்பப்போ வைஷாக் வந்துட்டு இருந்தாரு. வைஷாக பார்த்ததுமே கிருத்தியோட அம்மா வைஷாக வீட்டுக்குள்ளேயே விடல. நீ என் பொண்ணை இனிமே டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு அந்த அம்மாவும் ரொம்பவே சொன்னாங்க. நான் என் பொண்டாட்டியை தான் பார்க்க வந்தேன், நான் இப்ப பழைய ஆளே இல்லை, எங்களோட பிரச்சனையை பேசி தீர்த்துக்கணும், அதனாலதான் நான் வந்தேன் என்று சொன்னாங்க. இனிமே நான் பணத்தை பத்தி அவகிட்ட பேச மாட்டேன், அந்த பணத்தை பத்தி அவகிட்ட கேட்க மாட்டேன்னு சொல்லி அந்த அம்மாவை சமாதானப்படுத்திட்டு மெல்ல அந்த வீட்டுக்குள்ள போறோம். அவங்க அம்மா சொன்னாங்க, சரி நீங்க 2 பேரும் போய் பேசிக்கோங்க, ஆனா பேசும்போது உங்களோட ரூமோட கதவை நீங்க சாத்தக்கூடாது, திறந்து வச்சுட்டே பேசணும்னு சொன்னாங்க. ரூமுக்குள்ள போன வைஷாக் கிருத்தி கிட்ட சொன்னது, இனிமே நான் காசை கேட்டு உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நான் திருப்பி கல்ஃபுக்கே போறேன், அங்க போய் வேலை பாக்குறேன், நம்ம முன்னாடி போல நல்லா சந்தோஷமாக வாழலாம் என்று சொன்னார். சோ இப்படியே நிறைய பேசி கிருத்திய கன்வின்ஸ் பண்றதுக்காக ரொம்பவே ட்ரை பண்ணான். இவர் பேசுற பேச்சு எல்லாமே கிருத்தியோட அம்மா வெளியில இருந்து கேட்டுட்டே இருந்தாங்க. சோ பிரச்சனைகள் ஒன்னும் இல்ல, எல்லாம் சால்வ் ஆயிடும் என்று அந்த அம்மாவும் நம்பினா. அப்படியே ராத்திரி 8:30 அந்த அம்மா ரூமுக்குள்ள போய் 2 பேரும் சாப்பிட வாங்க, சாப்பாடெல்லாம் ரெடியா இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ எங்களுக்கு சாப்பாடு வேண்டாம், நீங்க சாப்பிட்டுக்கோங்கன்னு அவங்க சொன்னாங்க. இதுக்கப்புறம் ஒரு பேசிக்கிட்டே இருந்தாங்க. டைம் 9 மணி ஆனப்போ வைஷாக்கு ஒரு கால். வைஷாக் அப்பவே அந்த கால் எடுத்துட்டு வீட்டுக்கு வெளியில போனாரு. இந்த டைம்ல கிருத்தியோட அம்மா அந்த ரூமுக்குள்ள போறாரு. என்னம்மா ஏதாவது பிரச்சனையா, ஏதாவது பிரச்சனை பண்ணானா நீ என்ன இருந்தாலும் ஓப்பனாக சொல்லு என்று சொன்னார். பிரச்சனை ஒண்ணும் இல்ல, இப்ப பழசு போல இல்ல, இப்ப திருந்திட்டாங்க அப்படியெல்லாம் கிருத்தி அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தா. காசு கேட்டு உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு, இது நம்பலாமான்னு எல்லாம் சொன்னான். இதெல்லாம் கேட்டப்போ கிருத்தியோட அம்மாக்கும் கொஞ்சம் நிம்மதியாச்சு. இந்த டைம்ல தான் கிருத்தியோட அப்பாவும் அந்த வீட்டுல வர்றாங்க. கிருத்தியோட அப்பா அம்மா டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்பவும் அந்த ரூம்ல வைஷாவும் கிருத்தியும் என்னென்னமோ பேசிட்டு இருந்தாங்க. 9:30 ஆனப்போ கிருத்தியோட மக அந்த ரூம்ல உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தா. அப்போ கிருத்தியோட அம்மா வந்து அந்த மகளை எடுத்துட்டு அவளுக்கு ஃபுட்டு கொடுக்கறதுக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லி எடுக்கிறாங்க. அப்போ அந்த குழந்தைய எடுத்துட்டு அப்படியே போகிறதுக்கு முன்னாடி வைஷாக் வந்து அந்த அம்மா கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க. நான் இந்த ரூமோட கதவை லாக் பண்ணிட்டான்னு கேட்டாரு. எதுக்கு நீ லாக் பண்ற, லாக் பண்ணாமே பேசுங்கன்னு சொன்னார். அது இல்ல, பர்சனலாக கொஞ்சம் விஷயம் கூட பேசுறதுக்காக இருக்கு அப்படின்னு சொன்னார். அதனாலதான் என்று சொல்லி அவ ரொம்பவே கன்வின்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க கிருத்தியோட அம்மா கிட்ட. அப்படியே அந்த அம்மா கதவை க்ளோஸ் பண்றதுக்காக சம்மதிக்கிறார். டோர் எல்லாம் லாக் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க பேசிக்கிட்டே இருந்தாங்க. டைம் 10:30. என்ன 10:30 ஆயிட்டும், சாப்பிடறதுக்காக இவ்வளவு நேரம் 2 பேரும் வரலன்னு நினைச்சு அந்த அம்மா அந்த டோர் கிட்ட போறாரு. தட்டுறாங்க கதவு தட்டுனப்போ வைஷாக் தான் கதவை திறந்து. வைஷாக் கதவு திறந்தப்போ அம்மா கிட்ட சொன்னது, ரொம்பவே தலைவை வலி இருக்கிறதுனால அவ சீக்கிரமா தூங்கிட்டா. அது கேட்டப்போ அந்த அம்மாக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகி சந்தேகம் தோணுச்சு. அப்பவே அந்த அம்மா ரூமுக்குள்ள ஏறி மகளை கூப்பிட ஆரம்பிச்சு. அவளை கூப்பிடுறாங்க, கை பிடிச்சு இழுக்கிறாங்க. அப்போ கூட என்னெல்லாம் பண்ணிட்டும் கூட அந்த மகர் அந்த கிருத்தி எழுந்திருக்கவே இல்லை.
எங்களோட மகக்கு என்ன ஆச்சுன்னு அந்த டென்ஷன்ல இருக்கும்போது ஒரு சந்தேகத்துல வைஷாக் முகத்தை பார்த்து, இந்த டைம்ல வைஷாக் பண்ணது கிருத்திய அந்த ரூம்ல இருந்து எடுத்துட்டு ஹால்ல கொண்டு போய் வச்சா. அப்பவே கிருத்தியோட அம்மா கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வந்து கிருத்தியோட முகத்துல தெளிக்கிறாங்க. ஆனா என்னெல்லாம் பண்ணிட்டும் கூட கிருத்தி எழுந்திருக்கிறவே இல்லை. மயக்கம் போட்டிருப்பான்னு நினைச்சு அவளோட முகத்துல திருப்பி திருப்பி தண்ணி தெளிச்சுட்டே இருந்தா. இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல வைஷாக் அப்பவே கார்ல இருந்து போகிறதுக்காக ரெடி ஆயிட்டு, வைஷாக் அங்க இருந்து தப்பிக்க போறான்னு நினைச்ச அந்த அப்பா காருக்கு முன்னாடி வந்து நின்னாங்க. அந்த அப்பாவை இடிக்கிற மாதிரி போயிட்டு வைஷாக் அங்க இருந்து டேர்ன் பண்ணி சீக்கிரமாக எஸ்கேப் ஆயி, அப்பவே அப்பாவும் அம்மாவும் மகளை எடுத்துட்டு ஹாஸ்பிட்டல்ல போனாங்க. டாக்டர் சொன்னது உங்க மக இறந்துட்டான்றதான், மூச்சு திணறல் காரணமாக தான் உங்க மக இறந்தது அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. அப்பவே அந்த ஏரியால இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிருத்தியோட அப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க வைஷாக் மேல. போலீஸ் வைஷாகோட பாஸ்போர்ட் எல்லாமே ஏர்போர்ட்ல பிளாக் பண்றாங்க. அவன் தப்பிச்சு போக கூடாது என்று நினைச்சு பஸ் ஸ்டாப்ல, ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லாமே போலீஸ் ரொம்ப தீவிர விசாரணை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அடுத்த நாளே 3 மணி அளவுல அவன் பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஹாஜரானா. அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு அவன் போலீஸ்கார்கிட்ட ஓப்பனாக சொல்றான். இந்த டைம்ல கிருத்தியோட அந்த சடங்குகள் எல்லாம் நடந்துட்டே இருந்துச்சு. போலீசார் அந்த வைஷாக கூப்பிட்டுட்டு அவளோட வீட்டுக்கு போனப்ப, எப்படி நீ இதெல்லாம் பண்ண, திருப்பி பண்ணி காமி என்று சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. அவன் அது போலீசாரோட முன்னில செஞ்சு கூட காமிச்சு. அன்னைக்கு ராத்திரி அவங்க ரொம்ப நல்லா தான் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா வைஷாக்கு ஒரு மோட்டிவ் இருந்துச்சு, கிருத்தியோட பேர்ல உள்ள இடங்கள் எல்லாம் வைஷாகோட பேருக்கு மாத்துறதுக்காக. அப்படியெல்லாம் நல்லாவே பேசிட்டு இருக்கும்போது திருப்பி வைஷாக் இந்த ஒரு விஷயம், காசு வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இப்போ ஆதாரம் அவனோட பேருக்கு மாத்துறதுக்கான விஷயம் கிருத்தி கிட்ட பேச ஆரம்பிச்சா. இந்த டைம்லயும் கிருத்தி அதுக்கு சம்மதிக்க மாட்டா அப்படிதான் வைஷாக் கிட்ட சொன்ன. இது கேட்டப்போ வைஷாக்கு ரொம்பவே கோபம் வந்துச்சு. அப்படியே கை ஓங்கி அவளோட கன்னத்துல அந்த செவ்வியோட சைடுல ரொம்பவே ஸ்பீடாக அடிச்சா. அதுக்கப்புறம் அந்த பக்கத்துல இருக்கிற தலகனை எடுத்துட்டு கிருத்தியோட வாயை மூஞ்சி எல்லாமே மூடிட்டு அவளை மூச்சு திணற வச்சு கொண்டு, அந்த ரூமோட ஃபேன் ரொம்ப ஸ்பீட்ல ஓடிட்டு இருந்ததுனாலையும் அந்த வீட்டுல டிவி ஆன் ஆயிருந்தனாலையும் இதெல்லாம் யாருமே கேட்கவே இல்லை. வைஷாகோட அந்த கோவம் தீர்ற வர அந்த தலைவனை அப்படியே பிடிச்சு பிரஸ் பண்ணிட்டே இருந்தா. அப்படிதான் கிருதி இறந்து போறது. போலீஸோட இந்த கேள்வி கேட்டதுல வைஷாக் சொன்னது, நான் வேணும்னு பண்ணல, நான் கொல்லணும்னு போல, ஆக்சுவலி நான் நல்லாவே பேசிட்டு இருந்தேன், சடனா கோவம் வந்ததுனால எனக்கு அப்படி பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னு தான் சொன்ன. வைஷாக் எதிர இந்த ப்ரூஃப் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால வைஷாக அரெஸ்ட் பண்ணாங்க. ஆனா ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த கொலை கேஸ் பிரதிக்கு 4 மாசம் ஆனதுக்கு அப்புறம் ஜாமீன் 4 மாசத்துக்கு அப்புறம் ஜாமீன்ல வந்த இந்த வைஷாக் வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு என்றும் வேறொரு பாஸ்போர்ட் எடுத்து ஊரை விட்டே போறதுக்காக ரெடி ஆயிருக்கிறாரு பல நியூஸ்லயும் சொல்லப்படுது. வைஷாக் 4 மாசத்துலயே வெளியில வந்ததுக்கு அப்புறம் இந்த கிருத்தியோட அப்பா வந்து இப்போ நியூஸ் சேனல்ல சொல்ற விஷயம், யூடியூப்ல என்ன நம்மளோட லாஸ் எல்லாம் ஏன் இப்படி இருக்கு, இந்தியன் லாஸ் எல்லாமே ஏன் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு ரொம்பவே மனம் வந்து பேசுற வீடியோ இப்பவும் இருக்கு. உலகத்துல எங்கேயும் இருக்காத மாதிரியான ரொம்ப விசித்திரமான ரூல்ஸ் நம்ம கிட்டதான் இருக்குன்னு சொல்லி நான் இந்த வீடியோவை இங்கேயே நிறுத்துறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஜூன் 5, 2023 தெலுங்கானா. எல்லா நாளைக்கும் கோவில போய் வேண்டுவா இந்த அப்சரா. அப்படியே டெய்லி கோவில போயிட்டு இருக்கும் போதுதான் அதே ஊர்ல வசிச்சுட்டு இருக்கும் 36 வயசான அந்த கோவிலோட பூஜாரி வெங்கட சூர்யா சாய் கிருஷ்ணா என்ற ஆள் கூட காதல்ல ஏற்படுறாங்க. 2022 தான் இவங்களோட அந்த ரிலேஷன்ஷிப் தொடங்குது. அப்படியே போயிட்டு இருக்கும் போதுதான் அப்சரிய திடீர்னு காணாம போகுது. அப்படியே ஜூன் 5க்கு அப்சரையோட அம்மாவான அருணையும் கிருஷ்ணாவும் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அப்படியே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணும்போது போலீஸ் கிருஷ்ணா கிட்ட கேட்டிருந்தாங்க, நீங்க அப்சரோட யாரு? கிருஷ்ணா அப்ப சொன்னது, அவ என்னோட அக்கா பொண்ணு அப்படின்னு. எப்படியோ மிஸ்ஸிங் கேஸ் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் தொடங்கினாங்க. அப்சரோட அம்மாவையும் அப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த சாய் கிருஷ்ணாவும் தான் போலீஸ் முதல்ல இன்வெஸ்டிகேட் பண்ணது. உங்களோட மகளை நீங்க லாஸ்டா பார்த்தது எப்பல இருந்து உங்க மகளை காணாம ஆச்சு? இப்படி ரொம்ப டீட்டெயிலாக போலீசார் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. அப்போ அப்சரோட அம்மா சொன்னது, ஜூன் 3க்கு இந்த கிருஷ்ணா கூட கோயம்புத்தூருக்கு போறா என்று சொல்லித்தான் வீட்டுல இருந்து போனது. அப்போ பக்கத்துல இருக்கிற கிருஷ்ணாவை பார்த்து போலீஸ் இது கேட்டப்போ கிருஷ்ணா சொன்னாரு, ஆமா, அன்னைக்கு ராத்திரி நம்ம கோயம்புத்தூருக்கு போகணும்னு தான் நினைச்சிருந்தோம், ஆனா அன்னைக்கு போக முடியல, அது கேன்சல் ஆச்சு. அப்சரா எங்களோட ட்ரிப்பு கேன்சல் பண்ணிட்டு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பத்ராஜலம் என்ற ஒரு இடத்துக்கு போறேன் என்று சொல்லித்தான் போனா. பத்ராஜலத்துக்கு போகிறதுக்காக அப்சரைய பஸ் ஸ்டாண்ட்ல டிராப் பண்ணதும் நான் தான் அப்படின்னு கிருஷ்ணா போலீஸ்கார்கிட்ட சொன்னாரு.
கிருஷ்ணா சொன்ன இந்த விஷயம் வச்சுட்டு அப்சரோட மொபைல் லொகேஷனும் ட்ராக் பண்ணி பார்த்தப்போ 2 லொகேஷனும் சேம் ஆக இல்லை, அது மேட்ச் ஆகல. கிருஷ்ணா சொன்ன இந்த கிருஷ்ணா டிராப் பண்ண என்று சொல்ற அந்த லொகேஷனும் அப்சராவோட மொபைல் சுவிட்ச் ஆஃப் பண்ண அந்த லொகேஷனும் லாஸ்ட் சுவிட்ச் ஆஃப் பண்ண அந்த லொகேஷனும் தமிழ்ல மேட்ச் ஆகல. அப்படியே கிருஷ்ணா கிட்ட ரொம்பவே கேள்வி திருப்பி திருப்பி கேட்கும் போது கிருஷ்ணா முன்னாடி சொன்ன விஷயம் இல்ல பின்னால சொல்றது எல்லா பதில்களும் மாறிக்கிட்டே இருந்துச்சு. இப்ப இந்த கேஸ வச்சு போலீசாருக்கு தன்னோட முன்னாடி இருக்கிற சாய் கிருஷ்ண மட்டும்தான் சந்தேகம் இருந்துச்சு. போலீசார் கேட்க வேண்டாம் முறையில சாய் கிருஷ்ணா கிட்ட கேட்டப்போ போலீசார் கூட அதிர்ச்சி அடைய வைக்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் சொன்னாரு. 1 வருஷத்துக்கு முன்னாடி தெலுங்கானால நடந்த ரொம்ப வியர்டான கேஸ பத்தி தான் நாம இப்ப பேச போறோம். வெல்கம் டு மர்ம சரித்திரம். காணாம போன அப்சரோட உண்மையான நேட்டிவ் பிளேஸ் வந்து கோயம்புத்தூர் தான். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆயிருந்த கார்த்திக் என்ற ஆள் கூட கல்யாணம் கூட ஆயிருந்துச்சு. ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்களோட ரிலேஷன்ஷிப் அவ்வளவு நல்லவாக போல. ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் கூட அப்சரோட அம்மாவான அருணா அப்சரா கூட இருக்கிறது தான் விஷயம். இப்படி தங்குறது கார்த்திகோட அம்மாக்கும் கார்த்திகோட தங்கச்சிக்கும் கொஞ்சம் கூட பிடிக்கல. இந்த மாதிரி பிடிக்காம இருக்கிறதுக்கும் தக்கதான காரணங்களும் இருக்கு. ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் அப்சரையும் அப்சரோட அம்மாவும் கார்த்திகை ஒரு பொம்மை போல நடத்திட்டு இருந்தாரு. அவங்களோட தேவைகளை மட்டும் நடத்தி கொடுக்கற ஒரு பொம்மையை மட்டும் தான் இருந்துச்சு அந்த கார்த்திக். என்ன கேட்டாலும் அதை அப்படியே வாங்கி கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சப்போ அப்சராவும் அப்சராவோட அம்மாவும் ரொம்பவே ஹைஃபையான லைஃப் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதுவும் கார்த்திகோட உண்மையான அந்த ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ் தெரியாம எக்ஸ்பென்சிவான இம்போர்ட்டட் ட்ரெஸ், அப்புறமா ஜுவல்லரி ஐட்டம், அந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸ், அந்த மாதிரி ஒரு ரொம்பவே ஐட்டம்ஸ் ரொம்பவே பணம் கொடுத்து வாங்கிட்டு இது எல்லாமே 5 ஸ்டார் ஹோட்டல்ல அப்பப்ப ரூம் புக் பண்ணி அங்க போய் தங்குவாங்க. இப்படியே கார்த்திகோட காசு எல்லாமே எடுத்துட்டு கார்த்திக் ஒரு பெரிய கடங்காரனாக இப்படி எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் 25 லட்சம் ரூபாயோட பில்லு கார்த்திகோட அக்கௌண்ட்ல போய் அப்புறம் இங்க அந்த அம்மாவோடையும் பொண்ணோடையும் இந்த தூர்த்தடிக்கிற காசு கொடுக்கறதுக்காக 25 லட்சம் ரூபாய் லோன் எடுக்கிறான் கார்த்திக். இதெல்லாம் பார்த்துட்டு கார்த்திகோட அம்மாக்கு ரொம்பவே துக்கம் தோணுச்சு. உங்களால தானே இவனுக்கு இவ்வளவு பெரிய கடன் வந்துச்சு, இனிமே நீங்க தான் இந்த கடன் தீர்க்கணும்னு சொல்லி கார்த்திகோட அம்மா அப்சரோட அம்மா கிட்டயும் சொன்ன. கார்த்திகோட அம்மா சொன்னது கேட்டுட்டு ரொம்பவே கோபம் அடைஞ்ச இந்த அப்சராவும் அவங்களோட அம்மாவும் டவுரி கேட்டு எங்களை ரொம்பவே திட்டுறாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இவங்க பேர்ல ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண. இவங்க கொடுத்த இந்த ஃபேக் கம்ப்ளைண்ட்னால கார்த்திகை 15 நாளைக்கு ஜெயில கூட வைக்கிறாங்க. கார்த்திக் ஃபுல் டைம் ஜெயிலே இருந்தா நமக்கு அந்த மாதிரியான லாவிஷான லைஃப் லீட் பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டு அப்சரோட அம்மா வந்து அப்சராக்கு எப்படியாவது சினிமால சான்ஸ் கிடைக்குமான்னு சொல்லி அதை ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்காக மலையாளம் ஃபிலிம் டைரக்டர்ஸ், தமிழ் ஃபிலிம் டைரக்டர்ஸ் இவங்களோட வீட்ல எல்லாம் போய் பாக்குறாங்க. ஆனா அப்சரா எல்லா ஸ்கிரீனிங் டெஸ்ட்லயும் ஃபெயில் ஆயிட்டு இருந்தா. இந்த டைம்ல இவங்க நினைச்ச மாதிரி கார்த்திக் ஃபுல் டைம் ஒன்னும் ஜெயில இருக்கல, ஒரு 15 நாளுக்கு அப்புறம் திருப்பி வந்தார். ஆனா இந்த ஒரு அப்பமானம் தாங்க முடியாம கார்த்திக் சொந்தமாக தன்னோட உயிரியே எடுத்துட்டு இது நடந்ததுக்கு அப்புறம் தான் அப்சரையும் அப்சரோட அம்மாவும் ராத்திரிக்கு ராத்திரி கோயம்புத்தூர் விட்டுட்டு தெலுங்கானா ஹைதராபாத்ல ஹைதராபாத்துக்கு போய் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி அந்த கோவில் இருக்கிற பூஜாரியான சாய் கிருஷ்ணா கூட ரிலேஷன்ஷிப்ல ஆகுறது. கிருஷ்ணா கோவில்ல பூஜை பண்ற ஒரு பூஜாரி மட்டும் இல்ல, அவன் ஒரு MBA கிராஜுவேட் கூட. அது மட்டும் இல்லாம 12 வருஷமாக அந்த ஏரியால இருக்கிற கோவில் எல்லாம் கட்டி கொடுக்கற ஒரு கான்ட்ராக்டர் கூட இருந்தாரு இந்த கிருஷ்ணா. இப்படியே நிறைய கோவில்களா அவங்க கட்டி கொடுத்திருக்காங்க. அந்த மாதிரி கட்டி கொடுத்தின ஒரு கோவில தான் இந்த ஆள் பூஜாரியாக வேலை பார்த்துட்டும் வந்தாரு. இப்படி கோவில் எல்லாம் கட்டும் போது காசு திகையிலன்னா கிருஷ்ணா தன்னோட கையில இருந்தே காசு தானமாக கொடுப்பாங்கன்னு சாய் கிருஷ்ணோட ரிலேட்டிவ்ஸ் சிலர் சொல்லியிருந்தாங்க. அப்புறமா இந்த மாதிரி அப்சராவும் சாய் கிருஷ்ணோட ரிலேஷன்ஷிப் ரொம்பவே டீப்பாக போயிட்டு இருந்துச்சு. 2 பேரும் அப்பப்போ டூர் கூட போயிட்டு இருந்தாங்க. அங்க போய் ஸ்டே பண்ணி பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல கூட ஏற்படுறாங்க. அப்படியே ஒரு தடவை அப்சராக்கு அபார்ஷன் கூட ஆயிருக்குன்னு கூட சொல்லப்படுது. அப்படியே போயிட்டு இருக்கும் போதுதான் மார்ச் 2023க்கு அப்சரா வாட்ஸ்அப் வழி கிருஷ்ணாக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க. என்ன சீக்கிரமாக கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு தான் அந்த மெசேஜ். ஆல்ரெடி கல்யாணமாய் ஒரு குழந்தை இருக்கிற ஆள் தான் இந்த கிருஷ்ணா. இதெல்லாம் தெரிஞ்சு கூட அப்சராவை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி ரொம்பவே கம்பல் பண்ணிட்டு இருந்தா. ஆனா கிருஷ்ணாவோட நினைப்பு வேறொரு ரீதியா இருந்துச்சு. கிருஷ்ணாக்கு அப்சராவை கல்யாணம் பண்ணிக்க கொஞ்சம் கூட சம்மதமே இருக்கல. ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இல்லைன்னு ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் கொண்டு நடக்கணும், அவ்வளவுதான் அவன் மைண்ட்லயே இருந்துச்சு. கிருஷ்ணா வந்து அப்சரா கிட்ட உன்னை எப்பவுமே என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னப்போ
அப்சரா என்ன சொன்னான்னா, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கல, நமக்கு இடையில இருக்கிற இந்த இல்லீகல் ரிலேஷன்ஷிப் நான் ஊர்ல எல்லாம் சொல்லிடுவேன்னு சொல்லி மிரட்டினா. அப்படியே நம்ம எங்கெங்க போனோம் எல்லாமே நான் எல்லார்கிட்டயும் சொல்லிடுவேன், அப்புறம் நம்ம எங்கெங்க போனோம்னு இருக்கிறது எல்லாமே நான் எல்லார்கிட்டயும் சொல்லிடுவேன் அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணான். இது கேட்ட கிருஷ்ணா ரொம்பவே பயந்துட்டான். ஏன்னா அந்த சொசைட்டில ரொம்ப அதிக ரெஸ்பெக்ட் கிடைக்கிற ஒரு ஆளு தான் இந்த கிருஷ்ணா. அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் எல்லாமே ரிலேட்டிவ்ஸ் முன்னாடி வந்துச்சுன்னா கிருஷ்ணாவால அதை நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு அபமானமா இருந்துச்சு. இந்த ப்ராப்ளம்க்கு என்ன சொல்யூஷனா இருக்கும்னு கிருஷ்ணா யோசிச்சுட்டே இருந்தாரு. அப்போ அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது கிருஷ்ணோட மனசுல இருந்தே ஒரு சொல்யூஷனை கண்டுபிடி. அப்சராவை எப்படியாவது கொன்னுடணும் அப்படிதான் அவனோட மனசுல இருந்துச்சு. ஆனா அது எப்படி பண்ணணும், அது எப்படி பண்ணணும்னு தெரியாம முதல்ல கிருஷ்ணா பண்ணது கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தேன். இந்த கூகுள் சர்ச் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல தான் அப்சரா திருப்பி இவனை பிளாக்மெயில் பண்ணிட்டே இருந்தா. அப்சரையை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கொன்னுடணும்னு அப்படி யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்துல கிருஷ்ணாக்கு அந்த ஒரு டைம் வந்து ஜூன் 3 கிருஷ்ணாவோட போனுக்கு அப்சரையோட ஒரு கால் வருது. அதுல அந்த கால்ல அப்சரா என்ன சொல்றேன்னா, நம்ம டூர் எல்லாம் போய் ரொம்ப நாள் ஆச்சு, நமக்கு ஒரு டூர் போனா என்னன்னு சொன்ன, அதுவும் கோயம்புத்தூருக்கு, என்ன உங்களோட அபிப்பிராயம் அப்படின்னு கேட்டா. அப்பவே கிருஷ்ணா அது சம்மதி. அப்படின்னா இன்னைக்கே போல, நீ சீக்கிரமா உன் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கோன்னு சொன்னாரு. அன்னைக்கு ராத்திரி 8:15 மணி நேரத்துக்கு கிருஷ்ணா கார் எடுத்து அப்சராவை போய் பிக் பண்றான். அப்சரா நினைக்கிற மாதிரி கோயம்புத்தூருக்கு போகிறது ஆகல. கிருஷ்ணாவோட பிளான் போகிறதுக்காக டிக்கெட் எல்லாம் புக் பண்ணேன்னு சும்மா அப்சரா கிட்ட சொல்லியிருந்தான். வீட்டுல இருந்து போனப்போ இவங்க ஹோட்டல் எல்லாம் போய் டின்னர் கூட சாப்பிட்டு இருந்தாங்க. அந்த சாப்பிடுற டைம்ல கிருஷ்ணா அப்சராக்கு தெரியாம ஸ்லீப்பிங் பில்ஸ் கொடுத்திருந்தான். கொஞ்சம் மினிட்லயே கார்ல ஏறின அப்சரா ரொம்பவே காடமான நித்ரையில விட்டு போயிட்டா. அப்ப அந்த நித்ரையில போகும்போது கிருஷ்ணா என்ன அவகிட்ட சொன்னா, இனிமே நீ ரொம்ப டயர்டா இருக்க, இன்னைக்கு நம்ம ட்ரிப்பு கேன்சல் பண்ணிட்டு வேறொரு நாளைக்கு போல, நான் உன்னை திருப்பி வீட்டுல கொண்டு விடுறேன்னு சொல்லி அபோத மனசுல இருக்கிற அப்சரா அது சம்மதிக்கவும் செய்யற. சுல்தான்பள்ளி என்ற ஒரு இடத்தை நோக்கி காரை திருப்பி விடுறான். அந்த இடத்துல கிருஷ்ணாக்கு கொஞ்சம் இடம் இருக்கு. டைம் இப்போ காலையில 4 மணியா இருந்தது. யாரும் இல்லாத ஒரு இடத்த பார்த்து அங்க கார் நிறுத்திட்டு பெரிய ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துட்டு அவளோட முகத்தை மூடிட்டு அவளை மூச்சு திணற விடுறான். அந்த டைம்ல மூச்சு எடுக்க முடியாம கிருஷ்ணா வந்து கண்ணை திறக்கிறான். அந்த டைம்ல தன்னை கொல்ல போற அந்த கிருஷ்ணாவை நேர்ல பார்த்தா. அவ எதிர்க்கிறத பார்த்துட்டு இவனுக்கு கோவம் வந்துட்டு யாராவது வந்துடுவாங்களோன்னு பயந்துட்டு அங்க கிட்ட என்ன இருக்குன்னு தேடி பாக்குறான். அப்ப பார்க்கும்போது ஒரு கல்லு கிடைச்சிச்சு. என்ன நடக்குதுன்னு பாக்குற அப்சராவோட தலையில அந்த கல் எடுத்து ரொம்ப வேகத்துல எறிகிறான். ஒரு தடவை இல்ல, பல தடவை. அப்சரா மயக்க அடையிற வர அப்சரா இறக்குற. அப்சரா இறந்துட்டான்னு தெரிஞ்சப்போ அந்த பிளாஸ்டிக் கவர்லயே பெருசாக அப்சரையா அதுக்குள்ள வச்சு டைட்டாக கட்டிட்டு அந்த டிக்கிக்குள்ள போடுறான். அதுக்கப்புறம் அந்த காரை எடுத்துட்டு வீட்டுக்கு நேரா போ. அப்புறம் ஒண்ணுமே நடக்காதது மாதிரி கிருஷ்ணோட அபார்ட்மெண்ட்ல கார் பார்க் பண்ணி அந்த ஆளு வீட்டுல போறான். இதுக்கெல்லாம் முன்னாடி ஜூன் 5 கிருஷ்ணா இன்னொரு விஷயம் பண்ணியிருந்தா. அப்சரையோட அம்மாக்கு கால் பண்ணியிருந்தா. என்ன சொன்னா, நாங்க 2 பேரும் கோயம்புத்தூர் போல, அப்போ அப்சராக்கு அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்க போகணும்னு சொல்லிட்டு நான் பஸ் ஸ்டாண்ட்ல டிராப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அங்க ரீச் ஆனா தெரியறதுக்காக நான் அப்சரா ரொம்பவே கால் பண்ணி பார்த்தேன். ஆனா அவ போனை எடுக்க மாட்டேங்கிறா. போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. எனக்கு ஏதோ ரொம்ப டவுட் ஆயிருக்கு. அதனால நமக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு கேஸ் கொடுக்கலான்னு சொன்னார். போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துட்டு திருப்பி போகும்போது தான் கிருஷ்ணா ஒரு விஷயத்த நோட் பண்றான். கிருஷ்ணாவோட கார்ல இருந்து ரொம்பவே கெட்ட வாடா அடிக்குது. அதாவது அப்சராவோட பாடி இப்போவும் கிருஷ்ணாவோட காரோட டிக்கில தான் இருக்கு. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இதை டிஸ்போஸ் பண்ணணும்னு நினைச்சு, டிஸ்போஸ் பண்ணலைன்னா யாருக்காவது தெரிஞ்சிடும்னு நினைச்சு சீக்கிரமாக அங்கிருந்து போறாரு. அந்த நாளைக்கு ஈவினிங்லயே ஒரு தூரமான ஒரு இடத்துல ஒரு சப் ரெஜிஸ்டர் ஆபீஸ் இருக்கு. அதுக்கு பின்னாடி யாருமே நிறைய வராத ஒரு இடத்துல போயிட்டு இதை மரவு செய்யறான். அது எப்படி பண்றான்னா, அந்த பேக் சைட்ல தான் ட்ரைனேஜ் இருக்கு. அந்த ட்ரைனேஜ்குள்ள தான் அப்சராவோட பாடியை போடுறான். அப்சராவோட பாடி டிஸ்போஸ் அந்த ட்ரைனேஜ்ல போட்டதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் டே ஜூன் 6 அந்த ட்ரைனேஜ் பக்கத்துல வந்து பாக்குறான். ஆனா அன்னைக்கும் அந்த ட்ரைனேஜ்ல இருந்து ரொம்பவே கெட்ட வாடை வந்துட்டு இருந்துச்சு. அந்த ஸ்மெல் வராம இருக்கிறதுக்காக இந்த ஆள் என்ன பண்ணான்னா 2 டிப்பர் லாரியில மண்ணெல்லாம் கொண்டு வந்துட்டு இந்த ட்ரைனேஜ் மேல போடுறதுக்காக கேட்டிருந்தான். அந்த மண்ணெல்லாம் அதுக்குள்ள போய் க்ளோஸ் ஆச்சுன்னா வாடை வெளியில வராதுன்னு நினைச்சு இன்டர்நெட்ல ரொம்ப விஷயங்கள் எல்லாம் சர்ச் பண்ணி பாக்குறாரு. அந்த ஸ்மெல் வெளியில வரக்கூடாதுன்னு அந்த மூடியில கான்கிரீட் எல்லாம் பண்ணிட்டு ரொம்பவே மண்ணு மேல எல்லாம் போட்டு ரொம்ப ஃபில் ஆகவே, இவங்க ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர் ஆனதுனால மண்ணை கொண்டு வந்த அந்த டிப்பர் லாரி டிரைவருக்கு அவ்வளவா சந்தேகம் ஒண்ணும் வரல. அந்த கான்கிரீட் பண்ண ஆளுக்கு கூட அவ்வளவு டவுட் வரல. ஏன்னா அதுக்குள்ள ஏதாவது ஒரு அனிமல் செத்து கிடந்திருக்கும்னு நினைச்சிட்டு அது அவ்வளவா பெருசாக எடுக்கல. இவரெல்லாம் இந்த லேபர்ஸ் எல்லாம் போனதுக்கு அப்புறம் அவளோட ஹேண்ட் பேக், லக்கேஜ் எல்லாமே
தீ போட்டு நாசம் பண்ணி இதெல்லாம் பண்ணும்போது சுற்றுலா யாராவது இருக்காங்களான்னு எல்லாம் பார்த்துட்டு இருந்தா. ஆனா அங்க அவன் மட்டும்தான் இருந்து. எல்லா ப்ரூஃபும் போனதுக்கு அப்புறம் அவன் கார் வாஷ் பண்றதுக்காக போனான். அப்புறம் திருப்பி அபார்ட்மெண்ட்டை நோக்கி போறான். ஒண்ணுமே நடக்காத மாதிரி இருந்தா. இதெல்லாம் போலீஸ்க்கு எப்படி டவுட் வந்துச்சுன்னா, சொன்னது எல்லாமே உண்மையான்னு தெரியறதுக்காக சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணி பார்த்ததுனால தான் இந்த உண்மை வெளியே வந்துச்சு. சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ண ஆரம்பிச்சாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணும்போது அவ்வளோ பெருசாக அவங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கலனாலும் அந்த டைம்ல தான் அப்சரோட அம்மா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம் போலீஸுக்கிட்ட என்னோட மக என்கிட்ட சொல்லாம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் போக மாட்டேன், அது எனக்கு 100% ஷுவர்னு போலீஸ் கிட்ட அடிச்சு சொன்னாங்க. இதுக்கப்புறம் தான் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே போலீஸ் திருப்பி ரீசெக் பண்றாங்க ரொம்ப டீட்டெயிலாக. அதாவது ஜூன் 3க்கு புறப்பட்ட கிருஷ்ணாவோட கார் கிருஷ்ணா சொன்ன அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வரவே இல்லை. இதனால டவுட் வந்த போலீசார் இப்பதான் கிருஷ்ணாவை கூடுதலாக டீட்டெயிலாக கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. அப்படிதான் கிருஷ்ணா எல்லா காரியம் ஒத்துக்கிட்டு போலீஸ்கார்கிட்ட சொல்லிட்டார். கிருஷ்ணா சொன்னது என்னன்னா, போன 3 மாசமாக கிருஷ்ணாவை அப்சரா ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தேன். என்ன கல்யாணம் பண்ணலன்னா நான் என் உயிரை கொடுத்துட்டு நீங்க தான் காரணம்னு எழுதி வச்சிடுவேன்னு சொல்லி மிரட்டிட்டு இருந்தா. என்ன ஆனாலும் அப்சரோட உடம்பு வந்து ஜேசிபி எல்லாம் யூஸ் பண்ணிட்டு அந்த ஹோல்ல இருந்து வெளியில எடுத்து ஆட்டோப்சிக்கு அனுப்புனாங்க. எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அப்சரோட அம்மாக்கு அந்த உடம்ப விட்டு கொடுக்குறாங்க. அப்சரோட இறந்த வார்த்தை டிவில எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அப்சரோட இறந்த வார்த்தை டிவில பார்த்துட்டு அப்சரோட எக்ஸ் ஹஸ்பண்டான கார்த்திகோட அம்மா வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு அப்சரையோடையும் அவளோட அம்மாவோடையும் நிஜமான உண்மையான விஷயங்களை எல்லாமே போலீஸ் கிட்ட சொன்னாரு. இவளால தான் என்னோட மக இன்னைக்கு என் கூட இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்லி. இந்த வீடியோ பத்தியான உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய கேசஸை பத்தி நாம பார்த்துருக்கோம். அந்த கேசஸ் எல்லாம் கேட்கும்போது நாம நினைப்போம், அவங்களோட இடத்துல நாம இருந்தா எப்படி இருக்கும், இல்லைன்னா அவங்க அந்த டைம்ல எப்படி என்ன நினைச்சிருப்பாங்கன்னு. அந்த மாதிரி ஒரு கேஸ் தான் இது. கொல்கத்தாவில் இருக்கிற ஒரு லேடி டாக்டர் கேஸை பத்தி நீங்க கேட்டிருப்பீங்க. அந்த கேஸை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேச போறது. கொல்கத்தாவில் ஆர்ஜிகர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், இது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். இது கவர்மெண்ட் நடத்திட்டு வர்ற ஒரு ஹாஸ்பிட்டல் தான் இது. இந்த மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஆயிரக்கணக்கான ரோகிகள் தான் டெய்லி வந்துட்டு போறது. 1500க்கும் மேலான ரோகிகள் அங்க அட்மிட் கூட ஆயிருக்காங்க. இவ்வளோ பேருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற ரொம்ப முக்கியமான ஒரு ஹாஸ்பிட்டல் அது. 250 MBBSம் 170 PG சீட்ஸும் இருக்கு. படித்து கொண்டே அங்க பிராக்டிஸ் பண்றவங்க இருக்காங்க. இந்த 170 PG டாக்டர்ஸ் தான் அங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறது. அதுல 31 வயசான ஒரு லேடி டாக்டர் தான் இந்த கொல்லப்பட்ட டாக்டர். ஆகஸ்ட் 8 2024 அன்று ரொம்பவே டயர்டான இந்த டாக்டர், ஏன்னா அன்னைக்கு நிறைய பேஷண்ட்ஸை பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த பிஜி டாக்டரும் அவங்க கூட இருக்கிற 2 ஃப்ரெண்ட்ஸும் எல்லாருமே சேர்ந்து ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. கூட இருந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் டாக்டர் வந்துட்டு சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் டியூட்டிக்கு போறாங்க. இந்த லேடி டாக்டர் மட்டும் கொஞ்ச நேரம் படிச்சுட்டு ஒரு 5-10 நிமிஷத்துக்கு தூங்கலான்னு நினைச்சாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற செஸ் டிபார்ட்மெண்ட்ல செமினார் ஹாலுக்கு போறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி அளவில் தான் இந்த செமினார் ஹாலுக்கு போனது. டயர்ட் ஆனதுனால அங்கேயே தூங்கிட்டாங்க. அந்த அடுத்த நாள் 9 மணிக்கு அந்த இடம் கிளீன் பண்றதுக்காக வேலைக்காரங்க வரும்போது தான் ஒன்று பார்க்குறாங்க. உடம்புல இருந்து பகுதி துணி நகர்ந்திருக்கிற ரீதியில ஒரு பொண்ணு இறந்து கிடக்குறா. இது பார்த்து சீக்கிரமே யாருக்கும் ஒண்ணுமே புரியல. ஏன்னா செமினார் ஹால்ல இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு யாருமே எப்பவுமே பார்த்ததில்லை. அப்பவே டாக்டர்ஸ் எல்லாமே சேர்ந்து உள்ள வந்தாங்க. போலீஸும் அந்த இடத்துக்கு வந்தாங்க. அப்பவே சிசிடிவி கேமராஸ் எல்லாம் செக் பண்ண ஆரம்பிச்சாங்க. யாரா இருக்கும் இதுக்கு பின்லன்னு எல்லா விதத்திலும் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. ஆயிரக்கணக்கான ரோகிகள் இருக்கிற இந்த ஹாஸ்பிட்டல் முதல்ல இது எப்படி நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியல. 6 மணிக்கூர் கண்டினியூஸாக என்கொயர் பண்ணதுல ஒரு விஷயம் மட்டும் போலீஸுக்கு தெரிஞ்சது. வெள்ளிக்கிழமை 4 மணி அளவில் சஞ்சய் ராய் என்ற ஆள் அந்த செமினார் ஹாலுக்கு வந்திருந்தான். அவன் அதே ஹாஸ்பிட்டல்ல ஒரு சிவிக் வாலண்டியரா வேலை பார்த்துட்டு இருந்தான். உள்ள ஏறினா அவன் 4:45 அளவுக்கு வெளியில வந்தான். அந்த சிசிடிவில அவனோட முகம் ரொம்பவே கிளியராக தெரிஞ்சது. அந்த நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் ஒன்னும் தெரியாத மாதிரி போய் கிடந்து தூங்கிட்டான். தூங்குறதுக்கு முன்னாடி அவனோட ட்ரெஸ் எல்லாமே வாஷ் பண்ணி கிளீன் பண்ணியிருந்தான்.
எல்லா எவிடன்ஸும் நாசம் பண்றதுக்காக அவன் ரொம்பவே திட்டம் போட்டிருந்தான். சிசிடிவில இவன் தான் குற்றவாளின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் போலீஸ் அப்பவே அவனோட ரூம் போய் செக் பண்ணாங்க. அப்பவே அவனோட செருப்புல இருந்து அந்த ரத்த கரை கண்டுபிடிச்சாங்க. எல்லா எவிடன்ஸும் கிளியராக போகணும்னு நினைச்ச அவனு அந்த செருப்புல இருக்கிற ரத்த கரை கவனிக்கவே இல்லை. அந்த ரத்தம் எடுத்து சாம்பிள் டெஸ்ட்டுக்கு அனுப்புறாங்க. அதுல இருந்து தெரிஞ்சது அது பிஜி டாக்டரோட ரத்தம்னு. திருப்பி இன்வெஸ்டிகேஷன் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆச்சு. அவனை கஸ்டடியில் எடுத்தாங்க. அவனை கேள்வி கேட்டாங்க. லாஸ்ட்ல அவன் தான் குத்தம் செஞ்சதுன்னு சம்மதிக்கிறான். இதுக்கிடையில பிஜி டாக்டரை போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கும் அனுப்புனாங்க. இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தான் எல்லாரையும் வேதனைப்படுத்தின ஒண்ணு. எல்லாரையும் காப்பாற்றணும், எல்லாரோட உயிரை காப்பாற்றணும்னு நினைக்கிற இந்த டாக்டருக்கு தான் இந்த மாதிரியான நிகழ்வு நடந்ததுன்னு நினைக்கும் போதே நமக்கு எல்லாருக்குமே ரொம்பவே துக்கம் தோணுது. அவளோட பிரைவேட் பார்ட்ஸ்ல இருந்து கூட ரொம்பவே ப்ளீடிங் ஆயிட்டு இருந்துச்சு. சஞ்சய் அவளை அடிக்கும் போது அவளோட கண்ணாடியோட கிளாஸ் பீசஸ் வந்து அவளை கண்ணுக்குள்ள குத்தி ஏறிச்சு. மூக்குல வாயில வயர்லன்னு சொல்லி ரொம்பவே அடி வாங்கியிருந்தாங்க. கொல்றதுக்கு முன்னாடி ரொம்பவே கொடூரமான ரீதியில ரேப் பண்ணியிருந்தான். அதுக்கப்புறம் கழுத்து நெரிச்சுதான் இந்த சஞ்சய் ராய் அவளை கொன்னது. இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு ப்ரொட்டஸ்ட் ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரியான ட்ரெயினி டாக்டருக்கு அப்படி நடந்திருந்தா கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கண்டிப்பா அவங்களுக்கு நீதி லபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட சத்தமும் அங்க ஒலிச்சிட்டு இருந்துச்சு. இது போலீஸுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷனா இருந்துச்சு. மம்தா பானர்ஜியும் அப்பவே ஆர்டர் வெளியேற்ற ஆரம்பிச்சாங்க. ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் இந்த சஞ்சய் ராயோட பேக்ரவுண்ட் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. அவனுக்கு 33 வயசாச்சு. அவன் ஒரு சிவிக் வாலண்டியராக வேலை பார்த்துட்டு இருந்தான். அவனோட மொபைல் செக் பண்ணும்போது ரொம்பவே தப்பான வீடியோஸ் எல்லாம் இருந்துச்சு. டெய்லி அவன் அந்த மாதிரியான தப்பான வீடியோஸ் பார்க்கறான்ற அந்த ஃபோன் செக் பண்ணும் போதே தெரிஞ்சிச்சு. இவனோட பர்சனல் லைஃப் செக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வைஃபை ரொம்பவே அபியூஸ் பண்ணிட்டு இருந்தான். அப்படியே அவன்கிட்ட வாழ முடியாது என்று நினைச்சு அந்த பொண்ணு அவனை விட்டு விலகிச்சு. அதுக்கப்புறம் அவன் 2ஆவதும் கல்யாணம் பண்ணினான். அந்த பொண்ணையும் இந்த மாதிரியே டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தா. அதனால அந்த பொண்ணு இவனை விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ 3ஆவது ஒரு கல்யாணம் பண்ணி அவர் கூட தான் அவன் தங்கிட்டு வர்றது. அது மட்டும் இல்லாம இவன் ஒரு பாக்ஸர் கூட. பாக்ஸிங் எல்லாம் அவனு ரொம்ப நல்லாவே தெரியும். ஒருவேளை அதுக்காக கூட இருக்கலாம் இந்த பொண்ணு இறக்குறதுக்கு முன்னாடி அவ்வளோ அடி வாங்கியிருந்தான். இந்த நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற டாக்டர் நர்சஸ் மட்டும் இல்லை, ஃபுல் கொல்கத்தாவில் இருக்கிற டாக்டர்ஸும் நர்சஸும் எல்லாருமே சேர்ந்து ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. எங்களுக்கு சேஃப்டி இல்லை, சேஃப்டி இல்லாமல் நாம வேலை பார்க்க மாட்டோம்னு சொல்லி. இந்தியாவில் இருக்கிற எல்லா டாக்டர்ஸும் நர்சஸும் மட்டும் இல்லாமல் சாதாரண ஜனங்கள் கூட இதை பற்றி நிறையவா பேச ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குற்றவாளி வந்து நான் தான் இது பண்ணேன்னு சம்மதிச்சிட்டும் கூட அவன் சொன்னான் என்ன தூக்கில் ஏற்றிடுங்கன்னு. அப்படி சொல்லியும் கூட எதுக்காக இந்த மாதிரியான இன்வெஸ்டிகேஷன்? அவன் தான் தப்பா ஒத்துக்கிட்டானே, எதுக்கு இந்த பனிஷ்மெண்ட் இவ்வளவோ நீட்டி கொண்டு போறது? ஏன்னா கோர்ட்டோட மோட்டிவ் வந்து 1000 குற்றவாளிகள் தண்டனையிலிருந்து தப்பிச்சா கூட ஒரு நிரபராதி தண்டிக்க கூடாது என்ற மோட்டிவ்னால தான் அவங்க எல்லா சைட்ல இருந்தும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ப்ரூஃபை கலெக்ட் பண்றது. ஆனா இந்த குற்றவாளிக்கு எவ்வளோ சீக்கிரம் தண்டனை கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொடுத்துதான் ஆகணும். ஜனங்களோட மனசுல இந்த ஒரு நிகழ்வு இருக்கிறது வரைக்கும் அதுக்குள்ளவே இவனுக்கு ஒரு தண்டனை வாங்கி கொடுக்க முடிஞ்சா நெக்ஸ்ட் இந்த மாதிரியான தப்பு யாருக்கும் பண்ணணும் என்று கூட தோணாது. இந்த மாதிரியான வீடியோஸ் போடும்போது நிறைய பேர் நினைப்பாங்க எப்படி நம்ம குழந்தைங்களை வெளியில அனுப்புறது, எப்படி நாம வேலைக்கு போறது, இந்த மாதிரியான நிறைய பயம் நமக்குள்ளே வரும். ஆனா இந்த மாதிரில உலகத்திலேயே நல்லவங்களும் இருக்காங்க, நல்ல அப்பாக்கள் இருக்காங்க, நல்ல அண்ணங்கள் இருக்காங்க, நல்ல தம்பிகள் இருக்காங்க, நல்ல ஆம்பளைங்களும் இந்த உலகத்துல இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிற ரொம்ப நல்ல ஆளுங்க தான் இப்போ அவளுக்கு நீதி வேணும்னு சொல்லி ப்ரொட்டஸ்ட் கூட பண்றது. ஆனா இதுக்கிடையில கூட ரொம்ப நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அந்த பொண்ணுக்கு எதிர வந்துட்டு இருந்துச்சு. இவ கூட இருந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் வேலை பார்க்க போயிட்டாங்க. இவ மட்டும் எதுக்கு செமினார் ஹால்ல இருக்கிறாங்கன்னு சொல்லி ரொம்ப மோசமாக கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இவரெல்லாம் என்ன பண்ணணும்? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுற இவங்க கிட்ட நம்ம என்ன சொல்ல முடியும்? இவங்களெல்லாம் என்ன பண்ணலாம்? ஒரு பொண்ணோட உயிரே போச்சு, அதுவும் கடவுள் என்று நாம நம்புற டாக்டரான அந்த பொண்ணோட உயிர்.
அதை பத்தி அதுவும் அவ்வளோ கொடூரமான ரீதியில் அவ கொல்லப்பட்டிருக்கா. அதை பத்தி ஒன்றும் இந்த ஆளுங்களுக்கு கவலையே இல்லை. அவங்க சொல்றது என்னன்னா, இவ எதுக்கு அங்க போனா, அதனால தானே இப்படி ஆச்சு, இப்படியா பேசுறது. இதெல்லாம் ஒரு சைட்ல போயிட்டு இருக்கும்போது தான் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துச்சு. அந்த ரிப்போர்ட்ல சொன்ன விஷயங்கள் தான் எல்லாருக்கும் வேதனை உண்டாக்குனது. இந்த ரிப்போர்ட் வந்ததுக்கு பின்னால அந்த காலேஜோட பிரின்சிபல் சந்தீப் கோஷ் என்ற ஆள் வேலையை ராஜினாமா பண்ணிட்டாங்க. அதுக்கு ஒரு காரணம் கூட அவங்க சொன்னாங்க. இறந்த பொண்ணு நான் என் சொந்த மகளை போலதான் பார்த்துட்டு இருந்தேன். அதனால ஒரு அப்பா என்ற ஸ்தானத்துல இருந்து தான் நான் இது நினைக்கிறேன், நான் இது பண்றேன். இந்த ஒரு கேஸ் ஹைகோர்ட்டுக்கு போகுது. ஹைகோர்ட்டு சிபிஐக்கு கேஸ் மாத்துது. அவரோட சைட்ல இருந்த கேஸ் ரொம்பவே சீக்கிரமாக என்கொயர் பண்ண ஆரம்பிச்சாங்க. சிபிஐ இந்த ஒரு கேஸ்ல இடப்பட்டதுக்கு அப்புறம் தான் வேற நிறைய உண்மைகள் வெளியில வர ஆரம்பிச்சது. டாக்டர் சுபர்ணகோஸ்வாமி, அடிஷனல் ஜெர்னல் செக்ரட்டரி ஆஃப் ஆல் இண்டியா ஃபெடரேஷன் ஆஃப் கவர்மெண்ட் டாக்டர்ஸ், இவங்க சில விஷயங்களை சொன்னாங்க. அந்த நிகழ்வு நடந்த அன்னைக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் லேண்ட்லைன்ல இருந்து அந்த பொண்ணோட அப்பாவும் அம்மாவுக்கும் ஒரு கால் போச்சு. அந்த கால்ல அவங்கக்கிட்ட சொன்னது, உங்களோட பொண்ணு சூசைட் பண்ணிட்டான்றதா. இது கேட்டு அப்பாவும் அம்மாவுக்கும் ஒண்ணுமே புரியல. அவங்க சத்தமாக அழ ஆரம்பிச்சாங்க. என்னோட பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டாளா, எதுக்கு பண்ணணும், அதுக்கு ஒரு சான்ஸும் இல்லையே என்று அழுந்தாங்க. ரொம்ப துக்கம் அடைஞ்சிட்டு ஹாஸ்பிட்டல்ல ஓடி வராங்க. ஆனா அடுத்த 3 மணி நேரத்துக்கும் அவங்களுக்கு பொண்ணோட பாடி கூட காமிக்கல. ஆனா இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்க அந்த டைம்ல இந்த அப்பாவும் அம்மாவுக்கும் பிரெயின் வாஷ் பண்ண பார்த்தாங்க. உங்க மக சும்மா சூசைட் பண்ணல, ரொம்ப கொடூரமான ரீதியில தண்ணியே நோவடிச்சுட்டு தான் சூசைட் பண்ணா, அப்படியெல்லாம் சொல்லிட்டு. அது மட்டும் இல்ல, அவர் சைக்கோ டாக்டர், நீங்க இதை அக்செப்ட் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு அப்பாவும் அம்மாவையும் பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. இது ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேண்டியது இல்லை, அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டே இருந்தாங்க. இதுல நான் முதல்ல சொன்ன டாக்டர் தான் போஸ்ட்மார்ட்டம் கண்டிப்பாக பண்ணணும் என்று சொல்லி, அதுவும் பண்ணும்போது வீடியோ எடுக்கணும் என்று சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த ரிசல்ட்ல ஒரு விஷயம் சொன்னாங்க. அந்த பொண்ணோட உடம்புல இருந்து எடுத்த அந்த புருஷனோட ஸ்பெர்ம் அது 151 கிராம் ஸ்பெர்ம் இருந்துச்சு. அதனால இது ஒரு ஆள் மட்டும் பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, ஒன்னுல அதிகம் ஆளுங்க தான் இது பண்ணிருப்பாங்க. அதனால 1க்கு மேல ஆளுங்க இதுல இருக்காங்க என்ற ஒரு டவுட் கூட அங்க வந்துச்சு. முதல்ல டவுட் என்னன்னா, அப்பாவும் அம்மாவையும் பிரெயின் வாஷ் பண்ண ட்ரை பண்ணிருந்தாங்க. ரெண்டாமத்தது, இந்த பொண்ணு இறந்து கடந்த அந்த செமினார் ஹாலோட சுவர் இந்த கேஸ் நடக்கும் போதே அதை இடிச்சு உடைக்கிறாங்க. போலீஸ் கிட்ட இருந்த கேஸ் சிபிஐக்கு போகுது. அப்படி இருக்கும்போது இந்த சிபிஐ வந்து கேக்குறாங்க, இந்த கேஸ் நடந்துட்டே இருக்கு, அப்புறம் எதுக்கு இந்த செவரை எதுக்கு உடைச்சிங்கன்னு. இதுக்கு அங்க இருக்கிற அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற டாக்டர்ஸ் வந்து நிறைய மாசங்களாக அவங்களுக்கு தூங்குறதுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனாலதான் இந்த சுவரை இடிச்சிட்டு அவங்களுக்கு ஒரு ரூம் மாதிரி பண்ணி கொடுக்கலாம், இந்த கம்ஃபர்ட் ஜோன் பண்ணி கொடுக்கலான்னு தான் நாம இது பண்ணதுன்னு சொல்றாங்க. இந்த கேட்டதுக்கு அப்புறம் அவங்களோட சந்தேகம் இன்னும் ஏறிச்சு, நிறைய கேள்விகள் எழுக்கப்பட்டுச்சு. அதனால இந்த ஒரு செவரை உடைச்சது எவிடன்ஸ் இல்லாம பண்றதுக்காகத்தான் அப்படின்னு ஒரு கேள்வி எழுக்கப்பட்டுச்சு. நீங்களே கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ரோடுல இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்தா கூட நம்ம எவ்வளவு பயப்படுவோம். இது அவங்க வேலை பார்க்குற ஒரு இடம், அதுவும் ரொம்பவே சேஃப்னு நினைச்சு இருக்கிற அந்த ஒரு இடம். ஆனா இந்த பொண்ணு சாகிறதுக்கு 36 மணி நேரமாக வேலை பார்த்துட்டு இருந்தா. அவ்வளோ பார்த்துட்டு தான் கொஞ்ச நேரத்துக்காக தூங்க போனான். அந்த நேரத்தில் தான் அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி கொடூரமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. ஸோ நீங்க ஒரு ரூம் கட்டணும் என்றதுக்காகத்தான் அந்த சுவரை இடிச்சீங்கன்னு கூட இனிமே அங்க யாருக்காவது நிம்மதியாக தூங்க முடியுமா? ஒரு டாக்டர் கொடூரமாக ரேப் பண்ணப்பட்டு இறந்து கிடக்கிற அந்த இடத்துல இவங்க ரூம் பண்ணி கொடுத்து வேற டாக்டர்ஸ் கிட்ட நிம்மதியாக தூங்க சொன்னா, அதனாலதான் அங்க ரூம் பண்ணி கொடுக்கறதுன்னு சொன்னா, இது கேட்டா சிரிப்பு இல்லாம மத்த என்னதான் வரும்? இந்த கேள்விதான் சிபிஐ கூட இந்த அதிகாரிகளோட கேட்டாங்க. இது ஒரு ப்ரொட்டஸ்ட்ல ஆரம்பிச்சு சோசியல் மீடியாவில் வளர்ந்து இது ஒரு பெரிய வைரல் நியூஸ் ஆச்சு. நிறைய கேள்விங்க ஆளுங்க எழுப்புறதுனால தான் இந்த சிபிஐ கூட இந்த கேஸ எடுத்தாங்க. ஆனா இதே நிகழ்வு ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல நடந்திருந்தா என்னவாயிருக்கும்? காசு கொடுத்து இதை மூடி வைக்கத்தான் பார்த்திருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்கறாங்க. நிர்பயா கேஸும் இந்த மாதிரி தான். 2012 நடந்த அந்த நிகழ்வுக்கு 2020 தான் அந்த 4 பேருக்கும்
தண்டனை கிடைச்சது. அதே மாதிரி இந்த கேஸ்ல ஒருத்தன் தான் ரேப் பண்ணிருப்பா, கொலை பண்ணிருப்பான்னு சொல்லப்படுது. ஆனா நிறைய பேர் இருக்கலாம். அதுதான் ப்ரூஃப் காமிக்குது. எவ்வளோ பேர் இருந்தாங்களோ அவ்வளோ பேருக்கும் நம்ம நியமத்துக்கு முன்னாடி வர்றது என்ன தண்டனை ஆனாலும், எவ்வளோ பெரிய தண்டனை ஆனாலும் அது அவங்களுக்கு கொடுக்கணும். அதுவும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொடுக்கணும். அந்த நிர்பயா கேஸுக்கு அப்புறமா நிறைய ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. ஆனா இப்ப அந்த ரூல்ஸ் எல்லாம் எங்க, யார் அதை ஃபாலோ பண்றாங்க? இந்த ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு என்ன பிரயோஜனம் இருக்கு இந்த நாட்டுல? அப்போ ரூல்ஸ் கொண்டு வர்றது இல்ல முக்கியம், அது நடப்பிலாக்குறது தான். அந்த ரூல்ஸை ஜனங்களோட முன்னி வச்சே அது நடத்தி காமிக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் இப்படியெல்லாம் பண்ணணும்னு யோசிக்க கூட யாராலும் முடியாது. இந்த விஷயத்தினால ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆனதுனால கவர்மெண்ட் வெஸ்ட் பெங்கால் கவர்னரான சிவி ஆனந்த போஸ் சில ஆர்டர்ஸ் இஷ்யூ பண்ணாங்க. கேம்பஸில் செக்யூரிட்டி மெஷர்ஸ் கண்டிப்பாக வேணும். ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸுக்காக இருக்கிற செக்யூரிட்டி ஏற்றணும். டீச்சிங் நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் யாருக்கானாலுமே அவங்களுக்கு செக்யூரிட்டி கூட்டணும். இப்படி நான் நினைக்கிறதுக்கு எதுக்கு இந்த ரூல்ஸ் எல்லாம்? என்ன ரூல்ஸ் கொண்டு வந்தாலும் தப்பு பண்றவனுக்கு அன்னைக்கும் இன்னைக்கும் ஒரு மாற்றமும் இல்லை. ரூல்ஸ்ல நல்ல மாற்றம் வருது, ஆனா தப்புகளுக்கு ஒரு மாற்றமும் இல்லை. அதுக்கு காரணம் செய்யற தப்புக்கான தக்கதான தண்டனை கிடைக்காதனாலதான். அப்பவே அந்த தண்டனை கொடுக்காததுக்கு காரணம். இதெல்லாம் அப்பப்போ நடத்திட்டு இருந்தா யாருக்கும் இந்த மாதிரியான தப்பு செய்யக்கூட தோணாது. இந்த கேஸ் வந்தப்போ அந்த பையன் சொன்னது, அந்த சஞ்சய் ராய் சொன்னது என்னன்னா, என்ன தூக்கில ஏத்த முடியுமான்னு. ஏன்னா அவனுக்கு நல்லாவே தெரியும் அவன் என்ன பண்ணாலும் அவனுக்கு அந்த தண்டனை இந்த இந்தியன் ரூல்ஸ்ல இல்லைன்னு, அந்த தண்டனை அவனுக்கு கிடைக்காதுன்னு. நம்ம ரூல்ஸ் எவ்வளோ வீக்குன்னு சின்ன குழந்தைக்கு கூட இப்ப தெரியுது. அந்த ரூல்ஸோட அந்த வீக்னஸ்னால தான் இந்த மாதிரியான கிரிமினல்ஸ், இந்த மாதிரியான கிரைம்ஸ் ஏறிட்டே வருது. ரூல்ஸை மாத்திட்டே இருந்துட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்போ உள்ள ரூல்ஸை வச்சே அது கரெக்டான முறையில் அப்பப்பவே நடப்பிலாக்கணும். இங்க சஞ்சய் ராய் என்ற குற்றவாளி அவனே சம்மதிச்சிட்டான், நான் தான் இந்த கொடூரமான காரியத்தை பண்ணேன்னு சொல்லிட்டு. ஆனாலும் இன்வெஸ்டிகேஷன் இப்போவும் தொடர்ந்துட்டே போகுது. இது அப்படியே நிறைய வருஷம் போகும். அப்புறம் நிறைய வருஷம் அவனை உள்ள போடுவாங்க. நிறைய சாப்பாடு கொடுத்து அவனை உடம்பெல்லாம் ஏற்றி நல்லா இது பண்ணி ஆயுள் தண்டனையோட பேர்ல நிறைய வருஷம் நல்லா பார்த்துக்கிட்டு அவனை திருப்பி வெளியில விட்டுருவாங்க. இவ்வளோதான். 2012 நிர்பயா கேஸ்ல இன்வெஸ்டிகேஷன் நடந்து 2020 தான் அவங்களுக்கு தூக்கு தண்டனை வந்துச்சு. இந்த ஒரு கேஸ்ல நம்ம பார்க்கலாம் இவனுக்கு என்ன தண்டனை, அதுவும் எப்போ வழங்கப்படும். எப்படி இருந்தாலும் அந்த கொல்கட்டா டாக்டருக்கு, அந்த பிஜி டாக்டருக்கு அவரோட ஆத்மாக்கு சாந்தி லபிக்கட்டும் என்று சொல்லி இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். 1994 ஆகஸ்ட் 6 அமெரிக்காவில் உள்ள மிஷிகன் என்ற இடத்துல லேக் ஓரியன் என்ற ஒரு சின்ன கிராமம். காலையில ஒரு 8 மணி ஆயிருக்கும். லேக் ஓரியனில் உள்ள ஒரு அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸோட பார்க்கிங் லாட்ல மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா இந்த ஜேம்ஸ் என்ற ஒரு ஆள். திடீரென அந்த பார்க்கிங் லாட்டுக்கு ஒரு பையன் பயந்து ஓடி வரான். ஜேம்ஸோட பக்கத்துல வந்ததும் அவன் அப்படியே விழுந்துட்டான். அப்பவே ஜேம்ஸ் அவன் பக்கத்துல வந்துட்டு விஷயம் என்னன்னு கேட்டான். இந்த 16 வயசான கெவின் ஜூனியர் என்ற இந்த பையன் சொன்னது என்னன்னா, என்னோட அப்பா வீட்டுல இறந்து கிடக்குறாங்க, வீடு ஃபுல்லா ரத்தமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருந்தான். அப்பவே ஜேம்ஸ் கெவினையும் கூட்டிட்டு அவனோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போனாங்க. அந்த பையன் சொன்னது நிஜமா இருந்துச்சு. லிவிங் ரூம் முழுசாக ரத்தம் தளங்கட்டி நின்றுட்டு இருந்துச்சு. 43 வயசான கெவின் போயோ சீனியர் அங்க இறந்து கிடக்குறாரு. அப்பவே ஜேம்ஸ் எமர்ஜென்சி நம்பருக்கு கூப்பிட்டு இந்த விஷயத்த சொன்னாங்க. இந்த விஷயத்தை தொடர்ந்து ஆக்லாண்ட் போலீஸ் அந்த இடத்துக்கு வந்தாங்க. போலீஸுக்கு இது பார்த்துட்டு என்ன தெரிய வந்துச்சுன்னா, இந்த கொலைபாதகம் நடந்துட்டு மணிக்கூர்களாச்சு. கெவின் போயோட பையன் கெவின் ஜூனியர் வந்துட்டு அந்த ஒரு நாளைக்கு முன்னாடி அவனோட கேர்ள் ஃப்ரெண்டோட வீட்டுல தங்கிட்டு இருந்தா. அதனால அன்னைக்கு என்ன நடந்துச்சு என்றது அவனுக்கு தெரியல. அந்த வீட்டோட பொருட்கள் எல்லாமே கலைஞ்சதுனால இது ஒரு ராபரி அட்டெம்ப்ட் ஆயிருக்கும் என்று போலீஸ் முதல்ல நினைச்சாங்க. தன்னோட அப்பாவோட கன்ஸ் எல்லாம் மிஸ் ஆயிருக்குன்னு போலீஸ் கிட்ட கெவின் ஜூனியர் அந்த பையன் சொன்னான். ஆனா அந்த வீட்டுல இருக்கிற பணம் ஒண்ணுமே திருட்டு போல. கெவின் ஜூனியரோட பர்ஸ் மட்டும் போயிருக்கு. இதுதான் போலீஸ்க்கு கன்ஃபியூஷன் ஏற்படுத்திச்சு. நிஜத்துல என்ன ஆயிருக்கும் அந்த வீட்டுல அன்னைக்கு நடந்தது? நம்மளோட இன்வெஸ்டிகேஷன் எங்க ஆரம்பிக்க போறோம் நாம? 1951 மிஷிகனில் உள்ள டெட்ராய்ட் என்ற இடத்துல தான்
கெவின் பாய்ட் சீனியர் பிறந்தது. 1970 தான் கெவின் பாய்ட் என்ற இந்த ஆள் லின் என்ற ஒரு பொண்ணை பார்த்து விரும்புறதுக்கு ஆரம்பிச்சான். 1975 2 பேரும் கல்யாணம் கூட பண்ணினாங்க. 2 வருஷத்துக்கு அவங்களுக்கு ஒரு பையன் பிறந்தாரு. அவனோட பேரு கெவின் ஜூனியர் என்று வச்சாங்க. லேக் ஓரியோனில் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கி அங்கவே ஃபேமிலியாக தங்கினாங்க. டூல்ஸ் ரெண்ட்டுக்கு கொடுக்குற ஒரு ஷாப்பை வச்சிருந்தா. நல்லாவே சம்பாதிக்கவும் செஞ்சுட்டு இருந்தா இந்த கெவின் பாய்ட். நிறைய ப்ராப்ளம்ஸ் ஒண்ணுமே இல்லாம போயிட்டு இருந்தா இந்த ஃபேமிலியில ஆல்கஹால் ஒரு வில்லனாக மாறிச்சு. கெவின் பாய்டுக்கு தண்ணி எடுக்கிற பழக்கம் இருந்துச்சு. ஆனா கெவினை விட சாப்பிட்டுட்டு இருந்தது அவங்களோட பொண்டாட்டியான லின். முதல்ல எல்லாம் ஒன்னாவே உட்கார்ந்து அவங்க ட்ரிங்க்ஸ் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அது ஒரு அடிக்ஷனாக மாறிச்சு. இந்த தண்ணி அடிக்கிறது நிறையவே பாதிச்சது லின்னை தான். அவள் ஒரு ஆல்கஹாலிக்காக மாற ஆரம்பிச்சா. 24 மணிக்கூர் நேரம் லின்னுக்கு ஆல்கஹால் இல்லாம நிக்க கூட முடியாது. இந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறம் கெவின் அவளை ஒரு டி அடிக்ஷன் சென்டருக்கு மாத்திட்டான். ரொம்ப மாச ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் லின் அந்த ஒரு அடிக்ஷன்ல இருந்து வெளியில வந்துட்டு தான் திருப்பி வந்தான். அப்ப அந்த டைம்ல கெவினும் இந்த அடிக்ஷனை கொஞ்சம் கம்மி பண்ணி 2 பேரும் நல்லாவே வாழறதுக்கு தயார் எடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா வேறொரு பிரச்சனையும் எடுத்துட்டு தான் லின் டி அடிக்ஷன் சென்டர்ல இருந்து வந்தா. ஆனா அவள் அந்த டி அடிக்ஷன் சென்டர்ல உள்ள ஜூலி கிரீன் என்ற ஒரு பொண்ணோட கொஞ்சம் க்ளோஸாக இருந்தா. அவர் 2 பேரும் மென்டலியும் பிசிக்கலியும் ரொம்பவே க்ளோஸ் ஆயிட்டாங்கன்னு கெவின் பாய் கிட்ட சொன்னான். இனிமே ஒன்னாக அவங்க தான் வாழ போறதுன்னு கூட சொன்னான். அதனால எனக்கு டிவோர்ஸ் வேணும் என்று கெவின் கிட்ட கேட்டான். இவளோட இந்த டிமாண்டை கேட்டுட்டு கெவின் பாய் அப்படியே ஷாக் ஆயிட்டு நின்னான். அவன் எவ்வளவு சொல்லி புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணா கூட லின்னுக்கு அது புரியவே இல்லை. கேட்கறதுக்கு கூட தயாராகல. வேற ஒன்றும் பண்ண முடியாம 1987 இவர் 2 பேரும் டிவோர்ஸ் ஆனாங்க. அந்த டைம்ல இவர் 2 பேரோட மகனான கெவின் ஜூனியருக்கு வெறும் 12 வயசு மட்டும்தான் இருந்துச்சு. பேரண்ட்ஸோட டிவோர்ஸ் ரொம்பவே பாதிச்சது இந்த பையனை தான். அவன் டீனேஜ் ஏஜுக்கு வந்ததும் ப்ராப்ளம்ஸ் ரொம்பவே ஏற ஆரம்பிச்சிச்சு. இந்த பையனான கெவின் ஜூனியர் கூட ஆல்கஹாலுக்கு அடிக்ட் ஆக ஆரம்பிச்சான். அதனால ஸ்கூல்ல நிறையவே ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆயிட்டு இருந்துச்சு. இதனால ஸ்கூல்ல இருந்து அவனை வெளியேற்றினாங்க. 10க்கு மேல ஸ்கூல்ல இருந்து வெளியாக்கப்பட்ட இந்த கெவின் ஜூனியர் அப்போ படிக்கிறதே நிறுத்திட்டான். இந்த சமயத்துல எல்லாம் கெவின் ஜூனியர் அவனோட அம்மா ஆன லின் கூட தான் தங்கிட்டு இருந்தான். ஆனா மகனோட இந்த ஒரு நிலைமையை பார்த்து பாவம் தோணிட்டு கெவின் பாய்ட் தன்னோட மகனை தான் கூட நிறுத்துறதுக்காக முடிவெடுக்கிறான். அப்படிதான் 16ஆம் வயசில் கெவின் ஜூனியர் தன்னோட அப்பாவான கெவின் பாய்ட் சீனியர் கூட தங்க ஆரம்பிச்சான். இந்த டைம்ல கெவின் பாய்ட் வேறொரு பொண்ணோட டேட்டிங்ல இருந்தான். கெவின் பாய்ட் அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு தன்னோட மகன் கிட்ட சொன்னான். அப்பா கூட தங்க ஆரம்பிச்ச இந்த கெவின் ஜூனியர் அப்பாவோட பேச்சை கேட்டுட்டு மெல்லமாக இந்த ஆல்கஹால் அடிக்ஷன்ல இருந்து வெளியில நல்ல ஒரு பையனாக வாழ முடிவெடுத்தான். இந்த டைம்ல தான் அவனும் ஒரு பொண்ணு கிட்ட க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சான். சில நாள்ல எல்லாம் அவன் கேர்ள் ஃப்ரெண்டோட வீட்டுல போய் தான் தங்குவான். அப்படிதான் 1994 ஆகஸ்ட் 5ஆம் தேதி கெவின் ஜூனியர் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டுல தங்க போனான். அடுத்த நாள் ஆகஸ்ட் 6ஆம் தேதி காலையில 8 மணிக்கு அவன் திருப்பி வீட்டுக்கு பார்க்கும்போதுதான் நம்ம இன்ட்ரோல் சொன்ன இந்த விஷயம் எல்லாம் நடந்தது. அவனோட அப்பாவை யாரோ கொடூரமாக கொலை பண்ணியிருக்கிறது. இந்த ராபரி அட்டெம்ப்ட்ல இருந்து நடந்தது கொலை ஆயிருக்குன்னு சொல்லி தான் போலீஸ் முதல் இன்வெஸ்டிகேஷன் நடத்த ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த வீட்டுக்குள்ள யாருமே ஃபோர்ஸ்ஃபுல்லான என்ட்ரி நடத்தலன்னு தெரிய வந்துச்சு. ஃப்ரண்ட் டோருக்கு ஒரு ப்ராப்ளமும் வரல. கெவின் பாயோட டெட் பாடி கிடந்துட்டு இருந்தது லிவிங் ரூமோட ஃப்ளோர்ல தான். அதுக்கு பக்கத்துல ஒரு பில்லோ இருக்கு. அதுக்கு பக்கத்துல இருக்கிற ரெக்லைனர் சேர்லயும் அந்த ரத்தம் இருக்கு. ரெக்லைனர் சேர்ல கிடந்து தூங்கும் போதுதான் அவனை யாரோ தாக்குனாங்க. கெவின் சீனியருக்கு தெரிஞ்ச யாரோ ஒரு ஆள் தான் அவனை கொண்டு இருக்கணும்னு போலீஸ் முடிவெடுக்கிறாங்க. ஆனா அவன் தூங்குறதுக்காகத்தான் அந்த ரெக்லைனர் சேர்ல பில்லோ வச்சு கிடந்திருந்தா கண்டிப்பாக டோரை லாக் பண்ணிருப்பாங்க. அந்த டோரை நாசம் பண்ணாமலே கில்லர் உள்ள வந்திருக்கான். அப்படின்னா கெவின் தூங்குறதுக்கு முன்னாடியே அந்த கில்லர் வீட்டுக்குள்ளே இருந்திருப்பான். அதே மாதிரி கெவின் சீனியரோட தலையில ரொம்பவே ஆழமான காயம் இருக்கு. அதே மாதிரி உடம்புல 20க்கு மேலான இடங்கள்ல கத்தியில குத்தி இருக்குது.
போலீஸோட பாஷையில இதை ஓவர் கில்லிங் என்று சொல்லுவாங்க. அதாவது விக்டிம் கிட்ட அவ்வளவு கோவம் இருக்கிற ஒரு ஆள் தான் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வை பண்ணியிருப்பான். ப்ரொஃபஷனல் கில்லர்ஸோ இல்லைன்னா ராபரி அட்டெம்ப்ட் பண்ண வந்த ஆளோ இந்த மாதிரி கொடூரமாக கொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி கெவினோட பர்ஸ் மட்டும் இல்லாம வேற ஒன்று கூட அங்க திருட்டு போயிருக்கு. லேண்ட் ஃபோன் கூட கனெக்ட் பண்ணி வைக்கிற டெலிஃபோன் ஆன்சரிங் மிஷின் தான் திருட்டு போயிருக்கு. மொபைல் ஃபோனும் இல்லாத அந்த டைம்ல மெசேஜ் அனுப்புறதுக்காக இல்லைன்னா வாய்ஸ் நோட் அனுப்புறதுக்காக யூஸ் பண்ற ஒரு மிஷின் தான் அது. ஒரு ஆளை கூப்பிட்டுட்டு கிடைக்கலன்னா நமக்கு வேணும்னா அதுல வாய்ஸ் மெசேஜ் அனுப்பலாம். அந்த மாதிரியான ஒரு டிவைஸ் தான் அந்த வீட்டில் இருந்து போயிட்டு இருந்துச்சு. இதனால அந்த ஆன்சரிங் மிஷின்ல இருந்து கில்லர் வாய்ஸ் நோட் அனுப்பியிருப்பா என்றும் இது போலீஸ் கண்டுபிடிக்க கூடாது என்றதுக்காகத்தான் அதை எடுத்துட்டு போனா என்று கூட போலீஸுக்கு தெரிய வருது. போலீஸ்க்கு அந்த கிரைம் சீன்ல இருந்து கிடைச்ச எவிடன்ஸ் எல்லாம் வச்சுட்டு இந்த பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புறாங்க. மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ற டைம்ல அந்த கெவினோட தலையில ஆழத்துல ஏற்பட்ட அந்த ஒரு காயத்துக்கு பக்கத்துல ஒரு பிளாக் பெயிண்ட் ஆயிருக்குன்னு போலீஸ் டாக்டர்ஸ் சொல்றாங்க. பேஸ்பால் பேட் மாதிரி ஏதோ ஒரு பொருளை வச்சுதான் அடிச்சிருப்பாங்க, அதோட கலர் தான் அங்க பதிஞ்சிருக்குன்னு மெடிக்கல் எக்ஸாமினர் நினைக்கிறாங்க. அதே மாதிரி ரொம்ப ஷார்ப்பான ஒரு கத்தி தான் நெக்ஸ்ட் மர்டர் வெப்பன். இந்த ரெண்டு விஷயம் போலீஸ்க்கு அந்த கிரைம் சீன்ல இருந்து கிடைக்கவும் இல்லை. கெவின் சீனியரை தெரியற யாரோ தான் இந்த நிகழ்வை பண்ணியிருக்கணும், இந்த கொலையை பண்ணியிருக்கணும்னு நினைச்சிருக்காங்க. அதனாலவே அவங்களோட ஃபேமிலியும் ரிலேட்டிவ்ஸும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. அதுல கெவின் பாயோட பையனான கெவின் ஜூனியரை தான் முதல்ல டெட் பாடி பார்த்ததுனால அவனை தான் முதல்ல இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அவன் சொன்னது ஆகஸ்ட் 5ஆம் தேதி நான் என் கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டில் தான் இருந்தேன், நெக்ஸ்ட் டே தான் நான் எங்கள் அப்பாவை பார்க்க போனது, நெக்ஸ்ட் டே தான் நான் என் வீட்டுக்கு போனதுன்னு போலீஸ்க்கு மொழி கொடுக்குறான். அந்த ஒரு மொழியிலே அவன் உறுதியாக நின்னான். இது கெவின் சொல்றது உண்மையா என்று தெரியறதுக்காக கெவின் அவனோட போலீஸ் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை கூட இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆகஸ்ட் 5ஆம் நாளைக்கு கெவின் அந்த நாளைக்கு ராத்திரி மொத்தத்துல அவ கூட தான் இருந்தேன்னு அவளும் சொன்னான். அது சொன்னதுக்கு அப்புறம் தான் கெவின் ஜூனியரை அந்த சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இருந்து மாத்திட்டாங்க. நெக்ஸ்ட் கெவின் சீனியரோட எக்ஸ் ஒய்ஃப் ஆன லின்னை தான் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. நானும் கெவினும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் டிவோர்ஸ் பண்ணதும் எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையும் இல்லை, நாங்க இப்பவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கோம் என்று அவ மொழி கொடுத்தான். அவர் இறந்த அந்த டே நான் என் கேர்ள் ஃப்ரெண்ட் ஜூலி கூட தான் முழு நேரமும் இருந்தேன் என்று லின் சொன்னான். லின் சொல்றது மொத்தம் நிஜம் என்றும் ஜூலி மொழி கொடுத்தான். நெக்ஸ்ட் போலீஸோட சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இருக்கிறது கெவின் சீனியரோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆன அந்த பொண்ணு. முதல்ல அவங்கள தான் எல்லாரும் நிறையவே டவுட் பட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா ஆகஸ்ட் 6க்கு அதாவது கெவின் அன்றைய நாளைக்கு காலையில அந்த பொண்ணு கனடாவுக்கு போயிருந்தா. போலீஸ் அவங்களோட டிராவல் ஹிஸ்டரிய டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ அவங்க டூரிஸ்ட் விசால தான் கனடாக்கு போயிருக்காங்க என்று தெரிய வந்தது. மாசங்களுக்கு முன்னாடியே அந்த ட்ரிப்பை பிளான் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு புரிய வந்தது. அதே மாதிரி ஆகஸ்ட் 5க்கோ 6க்கோ கெவின் சீனியரோட வீட்டுக்கு வந்ததாக ஒரு ப்ரூஃபும் இல்லை. கெவின் சீனியரோட ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸும் எல்லாரையுமே கேள்வி கேட்டதுக்கு அப்புறமும் டவுட் படுற அளவுக்கு யாரும் தெரியல. ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் இந்த கேஸ்ல முதல் லீடே கிடைச்சது. ஓக்லாண்ட்ல இருக்கிற பார்கள்ல மியூசிக் பேண்ட் நடத்துற ஒரு பையன், ஒரு மியூசிஷியன் போலீஸ் ஸ்டேஷன்ல கால் பண்ணி ஒரு விஷயத்த சொன்னான். தன்னோட காரோட பின் சீட்ல இருந்து ஒரு பர்ஸ் கிடைச்சிருக்கு. அதோட ஐடி கார்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தப்பதான் அது கெவின் பாயோட பர்ஸ்ன்னு தெரிய வந்தது. அப்பவே அந்த பர்ஸுமாக ஸ்டேஷன்ல வர்றதுக்கு போலீஸ் சொன்னாங்க. போலீஸ் அந்த மியூசிஷியன் சொல்றது எல்லாமே ஃபுல்லா கேட்டாங்க. அதாவது இந்த மியூசிஷியன் சொன்னது 1994 ஆகஸ்ட் 5ஆம் அன்னைக்கு நான் ஒரு மியூசிக் ஈவெண்ட்ல இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அப்போ நான் என் கார் எடுத்துட்டு போயிருந்தேன். திருப்பி நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு வாரத்துக்கு நான் என் கார் தொடவே இல்லைன்னு சொன்னாரு. அதுக்காக தான் இந்த பர்ஸ் இவ்வளோ நாளாக என் கண் முன்னால நான் பார்க்கலன்னு சொன்னது. போலீஸ் அதை பர்ஸை டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ அதுக்குள்ள நிறையவே பணம் இருந்துச்சு. கெவின் சீனியரோட ஐடி கார்டோ கிரெடிட் கார்டோ ஒண்ணுமே நஷ்டமாகல. அதனால திருட்டு இல்லை இந்த கொலைபாதகத்தோட மோட்டிவ்னு போலீஸ்க்கு தெரிய வந்துச்சு. அந்த ஆகஸ்ட் 5 ராத்திரி 10 மணில இருந்து ஆகஸ்ட் 6க்கு காலையில 3 மணிக்குள்ளத கெவின் பாயோட கொலைபாதகம் நடந்துச்சு. என்ன இருந்தாலும் கில்லர் யாருன்னு மட்டும் போலீஸ்க்கு கண்டுபிடிக்கவே ஆகல. இந்த டைம்ல தான் திடீரென ஒரு விஷயத்த சொல்லி போலீஸ் முன்னாடி ஒரு ஆள் வர்றா. டொனால்ட் லூக்குன்னு தான் அந்த ஆளோட பேரு. கெவின் சீனியரோட டூல்ஸ் ஷாப்ல வேலை பண்ணிட்டு இருந்தவன் தான் இவன். ஸோ அவன் சொன்னா அவங்களோட மர்டர்ல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தான்.
டொனால்டுக்கு அந்த லின்னை தான் டவுட் இருந்துச்சு, கெவின் சீனியரோட எக்ஸ் வைஃப். ஏன்னா அவங்களோட கடைசி சடங்குகளில் லின் வரவே இல்லைன்னு தான் அந்த டொனால்டு சொல்லிட்டு இருந்தான். எக்ஸ் ஹஸ்பண்டோட இறப்புக்கு வரல என்ற ஒரு காரணத்துக்காக ஒரு எக்ஸ் வைஃபை சந்தேகப்பட முடியாது என்று போலீஸ் சொன்னப்போ டொனால்டு இன்னொரு விஷயம் கூட சொன்னார். சாகிறதுக்கு நாளைக்கு லின் மட்டும் இல்லை, கெவின் ஜூனியர் கூட அந்த இறப்புக்கு வரவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. லின் மட்டும் இல்லை, கெவின் ஜூனியர் கூட அந்த சடங்குக்கு வரவே இல்லைன்னு கூட டொனால்டு போலீஸ் கிட்ட சொன்னார். கெவின் சீனியரோட அந்த டூல் ஷாப்போட அந்த ஓனர்ஷிப்பை மாற்றுறதுக்கான வேகத்தில் இந்த லின் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கெவினோட ஆஃபீஸில் ஒரு லாக்கர் இருக்குது, அதுக்குள்ளே ரொம்பவே முக்கியமான ரொம்பவே விலை மதிக்க முடியாத நிறைய விஷயங்கள் இருக்குது. அது ஒரு டிஜிட்டல் லாக்கர், அதுக்குள்ளே தான் நிறைய டாக்குமெண்ட்ஸும் நிறைய பணமும் அவர் வச்சுருப்பாங்க. அது ஒரு செக்யூரிட்டி டீட்டெயில்ஸ் ஒரு பேப்பரில் எழுதி அவங்க பர்ஸில் தான் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொன்னார். கிரைம் சீனில் இருந்து எதுக்கு அந்த பர்ஸ் போச்சுன்னு, அப்புறம் அந்த பர்ஸில் இருக்கிற பணம் எதுக்கு எடுக்கலன்னு போலீஸ்க்கு இப்போ கிளியராக ஒரு பிக்சர் கிடைச்சிச்சு. அந்த பர்ஸ் போலீஸ் கையில் இருக்கிறதுனால போலீஸ் அதை டீட்டெயிலாக தான் அனலைஸ் பண்ணாங்க. அப்போ தான் அந்த செக்யூரிட்டி கோடு எழுதின அந்த பேப்பர் மட்டும் அதுக்குள்ளே இருக்கல, அது யாரோ எடுத்திருக்காங்க. அதனால இதெல்லாம் லின்னுக்கு இந்த ஒரு நிகழ்வு லின்னுக்கு எதிரானதுனால போலீஸ் திருப்பி அவங்கள கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் முதல்ல கொடுத்த அந்த உறுதியாக நின்னாங்க. அது மட்டும் இல்லாமல் கெவின் சீனியரோட இப்போத கேர்ள் ஃப்ரெண்டு மேலேயும் இவ குத்தம் சொல்லிட்டு இருந்தா. என்ன இல்லை, நீங்கள் அவ்வளோதான் சந்தேகப்படணும்னு சொன்னாங்க. அந்த நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் கெவினோட இறப்பு நடந்த நாளைக்கே அவ கனடாக்கு போகணும்னா அப்பவே உங்களுக்கு தெரிய வேண்டாமா யார் கொண்டு இருக்கணும்னு, நீங்க கேள்வி கேட்க வேண்டியது என்ன இல்லை அவ்வளவுதான்னு இவ போலீஸ் கிட்ட சொன்னான். ஆனா போலீஸ்க்கு லின் மேல இருக்கிற டவுட் ஏறத்தான் செஞ்சிச்சு. ஆனா லின் தான் இந்த கொலை பண்ணிருக்காளோ, லின் தான் இந்த பர்ஸ் எடுத்திருக்காளோ இருக்கிற ஒரு டைரக்ட் எவிடன்ஸும் போலீஸ்க்கு கிடைக்கல. அதனால போலீஸ்க்கு டைரக்டாக ஒண்ணுமே பண்ண முடியல. திருப்பி கொஞ்ச நாள் ஆச்சு. போலீஸ் லின்னையும் கெவின் ஜூனியரையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்காக 2 டீமையும் சுமதலைப்படுத்தினாங்க. இந்த டைம் தான் இந்த கேஸை சால்வ் பண்றதுக்காக இந்த கேஸ் சால்வ் பண்ற ரீதியில ஒரு பொண்ணு வந்து ஒரு விஷயத்த சொல்றா போலீஸ் ஸ்டேஷன்ல. அது வேற யாரும் இல்லை, ஜூலி கிரேன், லின்னோட பிரசன்ட் பார்ட்னர். முதலியே மன்னிப்பு கேட்டுதான் ஜூலி இந்த பேச்சையே ஆரம்பிச்சா போலீஸ் கிட்ட. போலீஸ் என்ன கேள்வி கேட்ட அன்னைக்கு நான் ஒரு பொய் சொன்னேன். ஆகஸ்ட் 5ஆம் நாளைக்கு ராத்திரி லின் என் கூட இருக்கிறா அப்படின்னு தான் நான் பொய் சொன்னேன். லின் தான் அப்படி சொன்னான். நீ அப்படி சொல்லலைன்னா போலீஸ் என்ன சந்தேகப்படுவாங்க, நான் தான் அப்புறம் கொலை பண்ணேன்னு நினைச்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு அதனால தான் நீ அப்படி சொல்லணும்னு போலீஸ் சொன்னாங்க. ஆனா லின் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் மகனுக்காக நான் கெவினை கொன்னுட்டேன்னு ஜூலி கிட்ட சொல்லிட்டு இருந்தா. இதனால ஜூலிக்கு ரொம்பவே பயமாச்சு. அதுக்காகத்தான் போலீஸ் கிட்ட வந்து இந்த உண்மையை சொல்ல முடிவெடுத்தா. எத்தனை மணிக்கு லின் வீட்டுல இருந்து வெளியில போனான்னு கேட்டப்போ ஒரு 10 மணிக்கு முன்னாடியே வீட்டுல இருந்து போயிட்டா, தன்னோட மகனை பார்க்கத்தான் போறான்னு சொன்னான். இதனால கெவின் ஜூனியருக்கும் இந்த கொலையில பங்கு இருக்குன்னு போலீஸ்க்கு ஒரு டவுட் வந்துச்சு. அவங்க சீக்ரெட்டாக கெவின் ஜூனியரோட கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்துட்டு திருப்பி கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. இந்த தடவை ரொம்ப பயந்துதான் போலீஸ்கார்கிட்ட அந்த பொண்ணு பேசிட்டு இருந்தா. ஆகஸ்ட் 5க்கு பர்கர் கிங்ல இருந்து நாங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் லின் அங்க வந்து கெவின் ஜூனியரை கூட்டிட்டு போனாங்கன்னு இந்த தடவை அவ மொழி கொடுத்தா. யார் கேட்டாலும் கெவின் ஜூனியர் இன்னைக்கு ராத்திரி உன் கூட தான் இருந்தான்னு நீ சொல்லணும்னு சொன்னாங்க. யார் வந்தாலும் இப்படித்தான் சொல்லணும்னு கெவின் ஜூனியரும் அவங்களோட அம்மாவும் சொன்னதுனாலதான் நான் அப்படி சொன்னேன்னு போலீஸ் கிட்ட அவ மொழி கொடுத்தா. இதனால லின்னும் கெவின் ஜூனியர் தான் இந்த கொலை செஞ்சதுன்னு போலீஸுக்கு உறுதியாச்சு. அவர் திருப்பி லின்னையும் கெவின் ஜூனியரையும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. ஆனா ஜூலி போலீஸ் கிட்ட உண்மையை சொல்லிட்டாங்கன்னு தெரிஞ்ச லின் ஒரு அட்வொகேட்டை ஹையர் பண்ணியிருந்தா. இனி அட்வொகேட் இருந்தா தான் நான் எதுவும் சொல்வேன்னு தான் லின் இப்ப சொல்லிட்டு இருந்தா. திருப்பி 2-3 மாசம் அப்படியே கடந்து போச்சு. 1994 டிசம்பர் 18க்கு லின் அவங்க அட்வொகேட்டை வச்சு ஒரு விஷயத்த சொன்னான். கெவின் சீனியரை கொன்னது நான் தான், லின் தான் என்றும் அவளை ஹெல்ப் பண்ணது ஜூலி கிரேன் என்றும் ஒரு மொழியை கொடுத்தான். எப்படியாவது போலீஸ் இந்த கேஸை கண்டுபிடிச்சிடுவாங்கன்னு தெரிஞ்ச லின்
மகனை எப்படியாவது காப்பாற்றணும்னு நினைச்சு தன்னோட பார்ட்னரோட பேரை சொல்லிட்டான். ஆனா இவ சொன்னது எல்லாம், இவ சொல்றது தப்பு, இவ சொல்றது பொய்ன்னு போலீஸ்க்கு உடனடியே தெரிஞ்சிச்சு. ஏன்னா ஜூலி கிரேன் இந்த உண்மையை சொல்ல போலீஸ் கிட்ட வந்தப்போவே அவளை பொய் பரிசோதனைக்கு அனுப்பி வச்சாங்க. அவங்க அதுல சக்சஸ் ஆக வெளியும் வந்தாங்க. இப்போ கெவின் ஜூனியரோட கேர்ள் ஃப்ரெண்டும் அவனுக்கு எதிராக மொழி கொடுத்திருந்தான். இது ரெண்டும் லின்னுக்கோ கெவின் ஜூனியருக்கோ தெரியல. அந்த நாளைக்கே போலீஸ் அவர் 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணாங்க. கேள்வி கேட்கறதுக்கு போலீஸோட டைம் வேஸ்ட் பண்றதுக்காக கெவின் ஜூனியர் நின்று கொடுக்கல. அவன் அம்மாவும் நானும் சேர்ந்துதான் அப்பாவை கொன்னதுன்னு உண்மையை சொல்லிட்டான். பிளான் ரெடி பண்ணது அம்மா தான்னு அவன் சொன்னான். 1-2 நாளைக்கு முன்னாடி இருக்கிற பிளான் இல்ல, ரொம்ப மாசத்துக்கு முன்னாடியே அந்த பிளான் ரெடி பண்ணிட்டு இருந்தோம். அப்பாவோட அந்த நம்பிக்கையை எடுக்கிறதுக்காகத்தான் நான் மாசங்களுக்கு முன்னாடியே அப்பா கூட தங்க ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொன்னான். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மகனாகவும் நான் நடந்துட்டு இருந்தேன். பணம் தான் லின்னோட அந்த லட்சியம். அதுக்காக அவ மகனையும் சேர்த்துக்கிட்டான். கெவின் சீனியருக்கு நிறையவே சம்பத்து இருக்கு. டூல் ஷாப்ல பிஸ்னஸும் ரொம்ப நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம $5 லட்சம் இன்சூரன்ஸ் பாலிசி அவங்களோட பேர்ல இருக்கு. இதோட ஒரே ஒரு வாரிசு கெவின் ஜூனியர். அது எப்படியாவது எடுக்கணும்னு ஒரு மோட்டிவ்னாலதான் கெவினை கொல்றதுக்காக இவங்க முடிவெடுத்தாங்க. இந்த ஒரு மர்டர் கெவின் சீனியரோட கேர்ள் ஃப்ரெண்ட் மேல போடணும் தான் நினைச்சாங்க. அதனாலதான் அவங்க கனடாக்கு போறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே இந்த மர்டரை நடத்தினது. 1994 ஆகஸ்ட் 5 ராத்திரி பையன் வந்து அப்பா கிட்ட சொல்றான், நான் என் கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேன், நீ டோர் லாக் பண்ணாமலே தூங்கிக்கோன்னு சொல்லிட்டான். அப்படிதான் அவன் பர்கர் கிங் ரெஸ்டாரண்ட்டுக்கு போனான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் லின்னும் அந்த பர்கர் கிங் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தான். யார் கேட்டாலும் இன்னைக்கு நான் உன் கூட தான் இருந்தேன்னு சொன்னா போதும்னு இவர் 2 பேரும் அந்த பொண்ணு கிட்ட சொன்னாரு. சொல்லிட்டு இவங்க திருப்பி வீட்டுக்கு போனாங்க. ராத்திரி 11 மணிக்கு அப்புறம் அவர் 2 பேரும் கெவின் சீனியரோட அபார்ட்மெண்ட்ல வந்துட்டாங்க. அந்த டைம்ல மகனையும் காத்துட்டு கெவின் சீனியர் அந்த ரிக்ளைனர் சேர்ல உட்காந்து தூங்கிட்டாரு. கையில இருக்கிற பேஸ்பால் பேட் வச்சு முதல்ல அடிச்சது சொந்தம் பையனான கெவின் ஜூனியர் தான். நடந்தது என்னன்னு கூட தெரியாம அந்த பெரிய தாக்கத்தினால கீழே விழுந்துட்டாரு கெவின் சீனியர். அந்த பேஸ்பால் பேட்டை வச்சு லின்னும் கெவின் சீனியரை நிறைய தடவை தலைக்கு அடிச்சாரு. அதுக்கப்புறம் கிச்சன்ல இருந்து கத்தி எடுத்துட்டு வந்துட்டு சொந்த அப்பான்னு கூட பார்க்காம 20 தடவை கத்தி எடுத்து குத்துனான். 1996 தான் இந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் முடிச்சு இவங்களுக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுத்தது. லின்னுக்கும் கெவின் ஜூனியருக்கும் வாழ்நாள் பூரா ஜெயில் வாசம்தான். ஆனா 2012 சுப்ரீம் கோர்ட் வந்து 2500 ஜுவனைல் பசங்களுக்கு பனிஷ்மெண்ட் இல்லாம பண்ணிட்டாங்க. அதில் கெவின் ஜூனியரோட பேரும் இருந்துச்சு. 25 வருஷம் கெவின் ஜூனியரோட அந்த சிக்ஷை கம்மி பண்ணாங்க. 2020 ஜனவரியில் கெவின் ஜூனியர் ஜெயில இருந்து வெளியில வந்துட்டான். லின் இனிமே ஜெயில இருந்து வெளியில வரமாட்டான். இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.